அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. ஆம், நீண்ட நாட்களுக்கு பிறகு 5 மணிக்குள்ள தும்சுமா எல்லாரும் வந்துட்டீங்க. அதிலும் பெரும்பாலானவர்கள் வீடியோவில் இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமான தருணமாக இருக்கிறது. இன்றைய வகுப்பில் வந்து டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, நாம செய்த நன்மை தீமை பாவ புண்ணியம் தான் நமக்கு நல்லதாவோ கெட்டதாவோ வருது. அப்ப நம்முடைய கர்மாவை கழிக்க வேண்டும் என்றால் தர்மம் செய்யணும் அப்படின்னு எல்லாம் ஜம்முன்னு அவங்க செய்வோம் இங்கே செய்வோம் கிடைச்சது பண்ணுவோம் 1000 2000 கடை எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரேக் போட்டார். யாருக்கு செய்யணும் செய்யக்கூடாதவங்களுக்கு செஞ்சு அது எக்ஸ்ட்ரா கர்மா ஆயிடணும்னு ஜம்முன்னு போனவங்க எல்லாம் கம்முன்னு ஆஃப் ஆயிட்டாங்க. முதல்ல தர்மம் செய்யணுங்கிறது கரெக்டு தான். யாருக்கு செய்யறதுன்னு எப்படி தெரியுதுன்னு எல்லாருமே கிளியரண்டாகவும் மாற முடியாது, செய்யவும் முடியாது, செய்யணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு கியூரியாசிட்டிலேயே அப்படியே கம்முன்னு ஒரு குரூப் நம்ம குரூப் போயிட்டு இருக்கு. எப்போ சொல்லுவாருன்னு ஷார்ட்லி சொல்றேன் அப்படின்ட்டாங்க. அப்போ இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி சூழலுக்கு தர்மம் அப்படின்னு சொன்னா நம் கையில் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது, பொருளாதார ரீதியில் அல்லது பொருளாகவோ அல்லது பணமாகவோ கொடுக்கிறது மட்டுமே தர்மம் அல்ல அப்படிங்கிறதுல வந்து குரான்ல நபிகள் அவர்கள் மிக தெளிவா சொல்றாரு. உன் நண்பனை சந்திக்கும் போது நீ புன்னகை செய்வதும் ஒரு வகை தர்மம் அப்படிங்கிறாரு. தர்மம் அப்படின்னா பணம் மட்டுமே இல்லை. நண்பனை பார்க்கும்போதும் அல்லது முகம் தெரியாத ஒருவரை பார்த்து நீங்கள் புன்னகை செய்வதும் ஒரு வகை தர்மம். அப்போ புன்னகை செய்வதே மிகப்பெரிய தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. தர்மத்திற்கு எப்படி கொடுத்தா எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கோ அதுக்கு சமமானது புன்னகை அப்படின்றாங்க. அப்போ புன்னகையே அதுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்குன்னா, ரொம்ப பேர் வந்து தூங்கி எஞ்சிட்டு மூஞ்சி கழுவுறாங்க, பவுடர் போடுறது இல்லை அப்படியே போறது அப்படியே வர்றது இருக்குன்னா, ஏன் நீங்கள் முகத்தை புன்னகையோடும் அழகுபடுத்திக்கின்னா பியூட்டி பார்லருக்கு போயில்ல, குறைந்தபட்ச ஒப்பனை கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அழகா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய முகத்தை நீங்கள் பார்ப்பதில்லை, ஆனால் உங்கள் முகத்தை தான் எல்லோரும் பார்க்கிறார்கள். இப்போ நீங்க ஒருத்தர் பார்த்து உங்கள்கிட்ட பேசுறாங்கன்னா உங்க மூஞ்சி பார்க்குறாங்க, நீங்க உங்க மூஞ்சி பார்த்து எப்படி இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனால் மற்றவர்கள் உங்களை பார்த்து பேசுகின்ற பொழுது குறைந்தபட்ச ஒரு அழகியல், பியூட்டி பார்லர் போகணுங்கிற அவசியம் இல்லை, குறைந்தபட்சம் அழகா வச்சுக்கிறது, அது அழகுக்கு அழகு சேர்ப்பதுங்கிறது புன்னகை. அப்போ முகம் தெரியாத ஒருவரிடமும் புன்னகை காட்டுவது என்பது உங்களுடைய மனதை இதமாக்குகிறது. அடுத்தது அவங்க ஏகப்பட்ட டென்ஷன் ஏதோ இருந்தாலும் சரி அவர்களுடைய மனதையும் இதமாக்குகிறது, இனிமையாக்குகிறது. அப்போ இந்த புன்னகை என்பது ஒரு வகை தர்மத்திற்கு சமம்னா இது வந்து எல்லாருமே செய்யலாம். ஸோ மை கைண்ட் ரெக்வஸ்ட் டு ஆல், எல்லாருமே யாரை பார்த்தாலும் முதல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மைலிங்கோட பார்க்கறது பேசுறது அந்த மாதிரி அது எடுத்தோடனே இருக்கிறது கஷ்டம். ஆனால் போக போக நாளடைவில் ஏற்கனவே சொல்லல, பழக பழக வந்து பண்ண பண்ண தட்டான் பழக பழக பாட்டு அப்படிங்கிற மாதிரி பழக பழக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த ஸ்மைலிங்கிறது எப்பயுமே வந்துருச்சுன்னா அது இயல்பு, உங்களை விட்டு மாறாது. அந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும்போது இருக்கேன். ஏன்னா அப்போ வந்து சர்ச்சுக்கு போயிருந்தேன். நான் சென்னைக்கு புதிதாக வந்த டயத்துல அப்போ எல்லாமே புதுசு. இந்த சென்னை வாசி இல்லாம எது எடுத்தாலும் நிக்கிறதே இல்லை, எது எடுத்தாலும் ஓடுறான், பஸ் வந்தா ஓடுறான், நீ நான் ஓடுறான், ட்ரெயின் ஓடுறான். நமக்கு இந்த சூழலே பயங்கர புதுசா இருந்தது. யாருமே நிக்கவும் மாட்டேங்கிறாங்க, பரபரப்பாக இருந்தது. ஒரு பெரிய டிப்ரெஷன் வந்து இறங்கும் போதே அதை வந்து யாரும் சரியாகவும் பேசவும் மாட்டாங்க. அப்போ என்னடா அப்படின்னா சரி ஃப்ரீயா உட்காந்து இருக்கிறதுக்கு இடம் வேணுங்கும் போது அப்போ சர்ச்சு ஃப்ரீயா இருக்குங்கிறதுனால அங்கே போனேன். வர்றதுக்கு முன்னாடி எழுந்துச்சு வந்துடுவான். அப்போ எழுந்துச்சு வர்றதுக்கு முன்னாடி அப்பதான் மோனிகாங்கிற சிஸ்டர் அவங்க அம்மா வரும்போது அப்போ அவங்க அவங்க யாரை பார்த்தாலுமே அந்த ஸ்மைலிங்கிறது நான் பலமுறை பார்த்துருக்கேன். அந்த அந்த ஸ்மைலிங்கிறது இயல்பாகவே இருக்கும் அவங்களுக்கு. எப்போ பார்த்தாலுமே ஸ்மைலிங் தான், யார்கிட்ட பேசினாலும் ஸ்மைலிங், கோவமா பேசினாலும் ஸ்மைலிங் தான். அது வந்து இயல்பாகவே பழகிடுச்சு அவங்களுக்கு. அவங்க மதர் அப்படியே சொல்லு, அந்த ஃபேமிலி ட்ரெடிஷ்னலாகவே கிறிஸ்டியானிட்டிஸ் அப்படிங்கிறதுல ஹிந்து ஃபேமிலி எல்லாம் நான் பார்த்தது அப்படிங்கிறதுனால அப்போ இயல்பாக ஒரு விஷயம் அந்த புன்னகைங்கும்போது அவங்களுக்கு, அதாவது நான் பார்க்கும்போது அந்த அந்த ஸ்மைல் பேசிட்டு ரிசீவ் பண்றது, இது படிங்க இதுக்கு ரெஃபரன்ஸ் இப்படி அப்படின்னு பேசும்போது அந்த நேரம் இல்லையா 1 hour ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா, அந்த நேரம்ங்கிறது மகிழ்ச்சிகரமா இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக போறேன் நான், பைபிள் படிக்கணும், வசனம் கத்துக்கணும், அந்த விஷயத்துக்காக இல்லை. எனக்கு வந்து அந்த ஒரு குருஷியலான டைம், அந்த அந்த என்விரான்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக போகும்பொழுது அவர்கள் புன்னகையோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் பொழுது அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பொழுது, வாழ்நாள் முழுவதும் ஒருத்தர் வந்து எல்லாரிடமும் அன்பா பேசுறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னா
அது எவ்வளவு பெரிய தர்மத்திற்கு சமமானது அப்படிங்கிறது நான் உணர்கின்றேன். அதனாலதான் கர்மா ஹீலிங் வகுப்புல யார் இருந்தாலும் அவங்க பார்த்தாலும் எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, அழகா இருக்காங்க. புன்னகை என்பது ஒரு வகை அழகியல், புன்னகை என்பது ஒரு வகை தர்மம். அப்படி பார்க்க போனா குழந்தைகள் இப்போ எல்லாருக்குமே தெரியும், குழந்தை பிறந்த உடனே ஒரு குழந்தை எப்போது முதலில் அழுகிறதுனா அழுகையில இருந்துதான் அதனுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. முதல் அழுகைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஒரு குழந்தை எப்போது முதலில் சிரிக்கிறது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? முதல்ல அழுவுறதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எப்போ முதல்ல அழுவுதுன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே அழுவுது. எப்போ முதல்ல சிரிக்குது அப்படின்னாக்க இட்ஸ் வெரி சயின்டிபிக் ஃபேக்ட், ரொம்ப அற்புதமானது. ஒரு குழந்தை எப்போது முதல்ல சிரிக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஃப்ரீக்குவன்சி அதோட ஒன்றிணைந்து இயல்பான மனிதரோட ஃப்ரீக்குவன்சியோட ஒன்று சேருகின்ற பொழுதுதான் முதலில் அது புன்னகை செய்ய ஆரம்பிக்கிறது. முதல் புன்னகை என்பது ஃப்ரீக்குவன்சி அலைன்மெண்ட்டோட தான் வருது. அப்போ அந்த புன்னகை சிரிக்கும் பொழுது அந்த அந்த குழந்தையோட ஃப்ரீக்குவன்சியோட மோஸ்ட் ப்ராபபிள் யாருக்கு ஒத்து வருதோ பெரும்பாலும் 90% அம்மாவோட தான் இருக்கும். சில நேரங்களில் குழந்தை பிறந்த எக்ஸாக்ட்லி மெடிக்கல் டேர்ம்ல சொல்லணும்னா 6 to 8 வாரத்திற்குள் குழந்தை ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும். அம்மா அப்பா அவர் அதிகமாக தொடர்புடையவர்கள் இவங்க எல்லாமே ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும். அப்போ அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் யாருமே இல்லாத போது சிரிக்கிறதுனா அப்போ தேவதைகளோடு அது பேசுதுன்னு அர்த்தம். அந்த ஃப்ரீக்குவன்சி அதுக்கென்று நியமிக்கப்பட்ட தேவதைகளோடு குழந்தை பேசுகிறது. அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிங்கிறாங்க. அது இன்னும் ஒரு சைடு எஃபெக்ட், மோஸ்ட்லி 90% குழந்தை முதல்ல அம்மாவை பார்த்து சிரிக்கின்ற பொழுது அந்த ஃபேஸ்ல பார்த்தா கண்ணு ஐ டு ஐ இருக்கும். அந்த கண் அம்மாவுடைய கண்ணை பார்த்துட்டு கண்ணிலிருந்து அந்த எக்ஸ்பிரஷனை ரிசீவ் பண்ணிட்டு தான் அது ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்மைல்ங்கிறது ஐ கான்டாக்ட்ல இருந்தா வரும், கண்ணுக்கு கண். அப்போ ஒரு புன்னகை என்பதும் ஒருவரோடு பேசுகின்ற பேச்சு அப்படிங்கிறதும் ஆத்மார்த்தமாக இருக்க வேண்டும் என்றால் கண்ணோடு கண், அந்த கண் இருக்கு இல்லையா, கண்ணுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது, அதனுடைய அர்த்தங்கள் வேறு. அதனாலதான் கண்ணதாசன் சொல்லுவான், 1000 பார்வையிலே உன் பார்வை நான். ஒரே பார்வை தான். அப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுகளை அப்படி பார்த்த உடனே 1000 பேர் இருந்தாலும் பார்த்தா இல்லை இது வேணாம்ப்பா அப்படின்னா கூட்டத்தில் இருக்கும்போது ஒய்ஃப் திரும்பி பார்த்தோன்னா எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா ஒய்ஃப் பார்க்கறது அவர் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரு, இது வேணாம் சரிப்பட்டு வராதுன்னு. என்னடா ஒரு செகண்ட்ல மாறிட்டாரு அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிதான், இது ஓகே அப்படிமா. ஏன்னா அவருக்கு தெரியும் இப்போ 20 டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த ஒரே பார்வை அதை அந்த பார்வையில 1000 அர்த்தங்கள் இருக்குது. கண்ணா அருமை சொல்லிருப்பாரு, உன் பார்வையில் 1000 பார்வையிலே உன் பார்வை. அந்த 1000 சேஞ்சஸ் இருந்தாலும் கூட இதுக்கு ஏன் நீ பார்த்த, இந்த பார்வைக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அப்போ பார்வை, அந்த ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் ஐசைட், குழந்தையினுடைய அந்த பார்வையில் இருக்கு இல்லையா, அந்த கண்ணோடு கண் நோக்கி அந்த ஃப்ரீக்குவன்சி அலைன்மெண்ட் ஆகும்பொழுதுதான் முதலில் குழந்தை சிரிக்கிறது. இன்னும் சயின்டிபிக்ல என்ன சொல்றாங்கன்னா, அதிகமாக சிரிக்கக்கூடிய குழந்தை அதிகமான புத்திசாலியாக இருக்கிறது. சிரிப்பது என்பது குழந்தையினுடைய ஹார்மோன் வளர்ச்சியை காட்டுகிறது. எந்த அளவுக்கு ஒரு குழந்தை சிரிக்கிறதோ அந்த அளவுக்கு அது ஆக்டிவா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ புன்னகை என்பதும் சிரிப்பு என்பதும் மனித வளர்ச்சியில் ஹார்மோன், உடல் ஆர்கன்ஸ், உறுப்புகள் அனைத்து வளர்ச்சிக்கும் மிக அடிப்படை ஆதார சுருதியாக இருப்பது அப்படிங்கிறது புன்னகை. புன்னகை மிகப்பெரிய வலுவானது. அதனால ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், யாருமே இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய ரெக்கமெண்டேஷன், பரிந்துரை, சிபாரிஸ் அப்படின்னா புன்னகை. புன்னகை இருக்கிறவங்களை யாருமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த புன்னகை என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனாலதான் நம்ம சொல்லும் பொழுது அடிக்கடி சொல்றது புன்னகையோடு இருங்கள், புன்னகையோடு இருங்கள். புன்னகை என்பது தர்மமே செய்ய முடியலன்னா புன்னகையோடு இருந்தால் அது மிகப்பெரிய தர்மம். குழந்தை வளர்ச்சியிலிருந்து ஒரு கடைசி வரைக்கும் அந்த புன்னகை கை கொள்கின்ற பொழுது அவர்கள் எதையும் எளிதாக சாதித்து கொள்ள முடியும். அது புன்னகை பற்றி நிறைய இருக்குது. அதனாலதான் நேத்திக்கு அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொன்னேன் சினிமாவை பற்றி. அதுக்கு முன்னாடி ரமணி சார் அலைகடலா பொங்கியிருந்தாரு. பட் டாக்டர் சொல்லுவாங்க, பட் இதுக்கு இந்த இதில் நான் பதில் சொல்லிடுறேன், அது முக்கியமான கருத்தும் கூட. நான் ரொம்ப பேர் என்னடா ஆகும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதில் ஒரு கேள்வி கேட்ட வகுப்பில் கூறியபடி நம்மால் கதையின் எல்லா நேரமும் காப்பாற்றி இறைவன் திருமணத்தின் போது காப்பாற்றாமல் கைவிட்டதாக கூறினீர்கள். உயர்கர்ம வாரியம்தான் திருமண உறவுகளின் பந்தத்தை நிர்ணயிக்கிறது என்கிறீர்கள். பாடம் கற்கவே சரியான நபரோடு இணைத்து வைக்கப்படும், கரெக்டு. அதனால் விவாகரத்து செய்வதற்கு கரெக்டு. திருமணம் இறைவன் போடும் முடிச்சு பந்தம் என்கிறீர்கள். திருமணம் சொர்க்கத்தை நிச்சயப்படுத்துகிறீர்கள். அதன் அர்த்தம் தான் என்ன? ஏன் திருமண உறவில் புரிதலின்றி பலரும்
பலவிதமாக இருக்கின்றனர். முன்பெல்லாம் பால்ய விவாகம் இருந்தது. பிறகு ஆணுக்கு 21 வயது, பெண்ணுக்கு 18 வயது என்றனர். தற்போது வாழ்வில் செட்டில் ஆன பின்னர் பின்னர் என்று தற்போது வயது முதிர்ந்த ஆண் 40, வயது முதிர்ந்த பெண் 35 ஆகியும் திருமணம் நடக்கும் என்ற கனவில் உள்ளனர். திருமணம் இரு மனங்களின் இணையத்தானே, பிறகு ஏன் இவ்வளவு வில்லங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் ஜாதி மதம் இனம் பார்ப்பதில்லை. அனைத்து சித்திர பெருமக்களும் இல்லறவாசிகள் தான். மனிதர்கள் ஜாதி மதம் இனம் பார்க்கின்றனர். இது மாறுமா? இது ரைட்டு. நமக்கும் பெரியவர்களுக்கான வித்தியாசம் சரி, இது நிறைய இருக்குது. திருமணம் சொத்து நிறைய போட்டிருக்கீங்க, ரைட், ஓகே. இதுக்கு நான் நேரடியாக நம்ம கேள்விங்க பெரும்பாலும் நான் கேள்வி பதில் என்ட்ரி ஆகிறது இல்லை. இந்த கேள்விங்கிறது நேரடியாக நம்முடைய கேள்வி அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். எஸ், இட் இஸ் பிட் வெரி ட்ரூ. நான் வந்து காமெடியாக கணவன் மனைவிக்குள்ள உறவுகளை வந்து அப்படி பொடி தூவுற மாதிரி சொன்னாலும் கூட அது யதார்த்தமான உண்மை. அதுதான் ஒரு புன்னகை அப்படிங்கிறது. காமெடிக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் சொன்னாலும் கூட அது சட்டுன்னு எல்லா மனதிலும் ரீச் ஆகிடும். பட் அஸ் வெல் அஸ் உண்மை. பொய்யை வந்து ரொம்ப அதிகமாக எக்ஸர்சேஷன் பண்ண முடியாது. அப்போ அந்த ஏன் அப்படி நடக்குதுன்னா, உயர்கர்ம வாரிய போர்டில் நேற்று சொல்லியிருந்தேன், நமக்கு அதிகமாக பிடித்தவர்கள் அப்படின்னு வருது, பிடிக்காதவர்கள் அப்படின்னாக்க, பிடிக்காதவர்கள் அப்படின்னு யார் இருக்காங்களோ அவங்களோடதுல ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி நிறைய இதில் வரும். குழந்தையா பையனா வரலாம், பொண்ணா வரலாம், அம்மாவா வரலாம், அப்பா வரலாம், இல்லை ஏத்து வீட்டுக்காரனா வரலாம், இல்லை வாத்தியாரா வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். நிறைய கேரக்டர் இருக்கு. அது அதுக்கு தகுந்த மாதிரி சில பேர் பார்த்தாலே பிடிக்காது, பார்க்க பார்க்க சுத்தமா பிடிக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி கேரக்டர்லாம் வருதுல. அப்போ ஏன் அந்த பீரியாரிட்டியில மனைவி கணவன் மனைவியை ஒன்னா சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, அதுல முக்கியமா ஒரு ஒரு மனிதன் அம்மா அப்பாவோடு வாழ்றது அப்படிங்கிறது திருமணமாகின்ற வரை 23 வயசு, 25, 30 வயசுன்னு வச்சுக்கோங்க. அது வயது அம்மாவோடு இருக்கிறாங்க. அதன் பிறகு திருமணமான பிறகு 25 வயசு அப்படின்னு வச்சுக்கிட்டாக்க, ஏறத்தாழ அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை வரை 100 வயசுன்னு வச்சுக்கிட்டாங்க. 25 வயதில் திருமணம் நடந்தாங்க. அடுத்தது 75 வயது வரை. ஸோ ஒருவர் திருமண பந்தத்தில் யார் வருகிறார்களோ அவர்களோடு தான் தன்னுடைய வாழ்க்கையை அதிக ஆண்டுகள் கடக்க நேருகிறது. 75 ஆண்டுகள் அதிக டிராவல் அப்படிங்கிறது அவங்களோட தான். பையன் பொண்ணு அப்படிங்கிற ஒரு திருமணம் வரைக்கும் திரும்ப மாறிடுவாங்க. அப்ப எல்லா உறவுகளும் ஒரு குறைந்தபட்ச ஆண்டுகளோடு தான் இருக்குது. அதே மாதிரி சிஸ்டர் பிரதர் அந்த மாதிரி வர்றவங்களும் கூட சின்ன வயசுல இருப்போம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க மேரேஜ் ஆனோடனே உறவுகளோடு இருப்பாங்க. ஆனால் தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் தினந்தோறும் பார்த்து பழகி கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னா ரொம்ப ரேர். அந்த உரிமையில் முதலிடத்தில் வர்றது அப்படிங்கிறது கணவன் மனைவி. கணவனாக இருந்தாலும் மன்னதாலும். ஏன்னா திருமணமானதுன்னு எங்க போனாலும் அதே இடத்துல தான் இருப்பாங்க. ரொம்ப பேருக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே ஒரே மூஞ்சி எத்தனை வருஷம் எத்தனை தடவை பார்த்துட்டு திரும்ப திரும்ப அதே மூஞ்சி. அது ஏதாவது பேசுனா எத்தனை போய் பார்த்துக்கிட்டு. ஏன்னா நிறைய வந்து போவோம். ஒரு தடவை ஏதாவது கோவமா பேசிட்டு போயிருக்கோம் அப்படின்னாக்கா, இதை நல்ல விஷயம் சொல்லணும்னா அதை போய் இது எதுக்கிட்டு போய் அதை விட்டுருவோம். அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியா அதே இடத்துல இருக்கணும். சில பேர் எல்லாருமே அந்த மாதிரி கோவத்தோட வெறுப்பா இருக்கிறது இல்லை. 100க்கு 90% கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். ஏனென்றால் அந்த இதுல பேலன்ஸ் பண்றாங்க இல்லையா ஒரு விஷயத்த. அப்ப சொல்றேன் இல்லையா, என் வாழ்க்கையில உன்னை பார்க்கவே மாட்டேன், ஜென்ம விரோதி, எந்த சூழ்நிலையும் உன்னை பார்க்கவே மாட்டேன்னா அவங்களதான் கோத்து விடுவார். நம்மளுக்கு உயர்கரமா கோத்து விடுற வேலையே அதுதான். கரெக்டா போட்டா நீ அந்த மாதிரி கணவன் மனைவி கிட்ட அந்த மாதிரி சொல்ல முடியாது. திருமணம்னா இருந்தே ஆகணும். அப்போ யாராவது யார் முகத்தெல்லாம் முழிக்கவே மாட்டேன், இதுக்கப்புறம் எந்த ஜென்மானாலும் முழிக்க மாட்டேன். சில சொல்லுவாங்களா, சார் விளையாடி சொல்ல, என் கட்டை வெந்தாலும் சரி உன்னை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஆளெல்லாம் ஒன்னா போட்டு விட்டுருவாரு. போட்டு திரும்ப அதை சமநிலைப்படுத்துவார். எவ்வளவு கோபம் வேணா அந்த விருப்பு வெறுப்பின்றி பற்றற்ற நிலை எப்போ வரும் அப்படின்னா, கோபமும் இருக்கக்கூடாது, விருப்பம் இருக்கக்கூடாது, வெறுப்பு. அப்போ அந்த மாதிரி கோபம் இருக்கிற நேரடியாக இருக்கும்போது நீ அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதை வந்து பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். உயர்கர்ம வாரியத்தினுடைய போர்டோட முக்கியமான வேலை அதை பேலன்ஸ். யார் மீது கோபம் இருக்கோ வெறுப்பு இருக்கோ அதை ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் போடுவாங்க. அப்போ அது ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த டயத்தை. அதனால தான் திருமணத்துல வந்து டைவர்ஸ் 100% கூடாதுங்கிறதுனா, இறைவனுடைய படைப்பில் அண்ட பிரம்மாண்டத்தினுடைய படைப்பை வந்து ஒரு சின்ன துளி கூட மிஸ்டேக்ஸ் இல்லாம, ஒரு அணுவலை கூட மிஸ்டேக் இல்லாம கடத்திட்டு எடுத்து நகர்த்தி கொண்டு வர இறைவன் ஒரு திருமண பந்தத்தை உருவாக்கும் போது அவ்வளவு தப்பு பண்ணிடுவாரு. டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மனித இனத்துல, நம்முடைய அறிவு கட்டியபடி. அப்போ அவரு தப்பாவா பண்ணுவாரு. இந்த கணவன் இந்த மனைவி ஒன்றாக வாழ வேண்டும் அவர் போட்ட தப்பாவை செய்வாரு. நிச்சயம் எந்த சூழ்நிலையும் தவறு செய்ய மாட்டார். அது நம்ம தான் தவறு செய்யணும். அப்ப என்னன்னா, ஏற்கனவே நீ வந்து இவங்கள்ட்ட பண்ண வேண்டிய
இல்லை பட வேண்டிய கொடுமை இருக்குது, இல்லை சந்தோஷம், வாட் எவர் இட் மேபி, மகிழ்ச்சியோ துக்கமோ இவர்களோடு சமநிலைப்படுத்த வேண்டியது இருக்குது அப்படிங்கிறவரை மட்டும்தான் சூஸ் பண்றாரு. இதை சூஸுங்கிறது எக்ஸாக்ட்லி ரைட். திருமணம் அப்படின்னு ஒருத்தர் செஞ்சுட்டா எக்ஸாக்ட்லி அது ரொம்ப கரெக்ட். அப்போ அதை நீங்கள் கழித்தே ஆக வேண்டும், நல்லதை கேட்டோம். அதனாலதான் மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு கேட்டா மாறிடுவாங்களா அப்படின்னா அது தெரியாது. குறைந்தபட்சம் மாறிடுவாங்கன்னு நம்ம நம்புறோம் இல்லையா? நமக்கு கொஞ்சம் ஹாப்பினஸா இருக்கும். பட் உயர் கர்ம வாரியத்திலும் ஆன்மாவிலும் சரி அந்த மன்னிப்புங்கிறது ஆன்மா ஏற்றுக்கொள்ளும், படிப்படியாக மாறுவார்கள். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னா, இப்ப நிறைய சப்போர்ட் இருக்குது, ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு, வேலை இருக்குது, உடனே எல்லாம் இருக்கும்போது இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு டைவர்ஸ் பண்ணி அனுப்பி விட்டுரும். அடுத்தது என்ன பண்ணும்னா ஆப்போசிட்ல இந்த நம்ம ஆள் இருக்கார் இல்லையா, ஜென்ஸ் வந்து லேடியா மாறிடுவார், அது ஜென்ஸா மாறிடும். ஏற்கனவே லேடியா இருக்கும் போதே நம்மளால சமாளிக்க முடியும், வெளில போறான். அதுவே ஜென்ஸா மாறிடுச்சுன்னு வச்சுக்க, அதுக்கு இப்ப என்ன பண்ணா அது ஃபினான்ஷியல் வெல்டுடு, ஒரு 10-15 அண்ணன் தம்பி, நல்ல சொந்த பந்தம், போலீஸ்காரரு, இந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பா அவங்க செட்டில் ஆயிருப்பாங்க ஜென்ஸா. நம்ம ஆளு வந்து திரும்ப வந்து லேடியா இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரே பொண்ணா இருக்கும், அப்பா மட்டும் இருப்பாங்க, அம்மா மட்டும் இருப்பாங்க, இல்லை 2 பேரும் வேலைக்கே கஷ்டப்பட்டு இருப்பாங்க, சொந்த வீடு இருக்காது, இது சரியா படிப்பு வராது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் போடுங்களோட எப்படியாவது ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி போனா போதும் அப்படின்னு அங்க உள்ள போன உடனே அது ஆரம்பிக்கும். அப்புறமேட்டு நல்லவங்கன்னு நினைச்சு உள்ள இருந்தாலும் நிறைய படிச்சிருக்காரு, நிறைய சம்பாதிக்கிறாரு, அந்த அம்மா வேற பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, கல்யாணத்து அன்னைக்கு எதுவும் கொடுக்க வேணாம், வந்தா போதும், பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன், பையன் மாதிரி பாத்துக்கிறேன் கூப்பிட்டுட்டு வந்தாங்களே, ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சா அது நல்லா டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும். அப்படி போகும்பொழுது அப்பதான் நம்ம மதிக்கிறதுக்கு, மன்னிப்பு கேட்கக்கூடிய மிகப்பெரிய தாற்பரியமே அதுதான். இந்த மன்னிப்பு உலகத்தில் இறைவன் படைத்த மாபெரும் மருந்து. வகுப்பு தோற்றம் சீப் டாக்டர் வந்துட்டாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆயுத பூஜை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கொண்டாடுவீங்க? வழக்கம் போல எப்பயும் கொண்டாடுவீங்க. கர்மாந்திகளை எப்படி கொண்டாடணும்னு சொல்லி கொடுக்குறோம். சாதாரணமாக நீங்கள் ட்ரெடிஷ்னலாக வந்து வருஷம் ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கும் இந்த வருஷம் கர்மாயநிதி ஹீலிங்கில் நாம் என்ன டிப்ஸை சொல்கிறோம் ஃபாலோ பண்ணி ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். அது நம்ம சொல்கிறோம், யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்ம சொல்கிறோம். ஒய் வி ஆர் செலிப்ரேட்டிங் ஆயுத பூஜா. ஆயுத பூஜையினுடைய தாற்பயம் என்ன கேளுங்க, யாருக்கும் தெரியாது. அம்மனை கும்பிட்றோம், தேவியை கும்பிட்றோம், 9 நாள் கும்பிட்றோம், பூஜை போடுறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், சுண்டல் கொடுக்குறோம், சுண்டல் சாப்பிட்றோம், பாய் சொல்லிட்டு வந்துடுறோம், அவ்வளோதான். திருப்பியும் அதே தான், 9 நாளும் அதே தான். அம்மனை கும்பிட்றோம், விதமாக ஜோடிக்கிறோம், கும்பிட்றோம், பிரார்த்தனை பண்ணுறோம், சுண்டல் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு வந்துடுறோம், அவ்வளோதான். ஏன் இதை வந்து கொண்டாடுறோம், எதுக்காக கொண்டாடணும், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஆயுத பூஜா வர்ஷிப் அப்படின்னா தெரியாது. இப்படி தான் வந்துட்டாங்க. இப்போ தான் இறைவனும் சித்தர்பத் மக்களும் கருணை கொண்டு மக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பேசிக்க புரிய வைங்கன்னு சொன்னாங்க. கர்மாதிகள்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அடிப்படையாக பணம் வேணும். பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உலகத்தில் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும்
இறந்த பிறகு கூட அந்த செரிமனிஸ் பண்ணுறவங்களுக்கு வெட்டியானுக்கு எல்லாம் அந்த பரியல் கிரவுண்டில் கூட பணம் கொடுக்கணும். சுடுகாடுன்னு சொல்லுகின்ற அங்கே கூட பணம் கொடுக்கணும். ஸோ பணம் எல்லா இடத்துலையும் வேணும். இந்த பணத்தை வைத்து தான் கர்மம் வந்து நிறைய டெவலப் ஆகுது. மற்ற விஷயங்களும் டெவலப் ஆகுது. பட் பணம் வந்து முக்கியமான விஷயம். பணம் தான் இந்த வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு எடுக்கிறது. அவ்வளோ பணம் மட்டுமே இல்லை, பணம் மற்ற விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம பீப்புள் வந்து பணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம். உலகத்தில் வந்து அப்பா அம்மாவை தவிர எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம்னு சொல்லுவாங்க. பட் இப்போ இந்த கலியுகத்தில் அப்பா அம்மா கூட விலைக்கு வாங்கலாம். அப்பா அம்மா கூட நம்ம பணம் இருந்ததுன்னா அப்பா அம்மா ட்ரீட்மெண்ட் பண்ணுற விதம் ஒன்று, பணம் இல்லைன்னா அப்பா அம்மா ட்ரீட்மெண்ட் பண்ணுற விதம் ஒன்று. அப்படியும் இருக்குது. இன்னைக்கு கலியுகத்தில் நிறைய இருக்குது. அப்பா அம்மாவை மட்டும் வாங்க முடியாதுன்ற கான்செப்ட் கூட இப்போ தப்பு. பணம் இருந்தால் அவங்களையும் விலைக்கு வாங்கலாம். நம்ம சொல்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. பணம் இல்லாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. பிள்ளைகளே பாகுபாடு பார்க்குறாங்க. இருக்குது, இப்போ நடுவில் இருக்குது. ஸோ இந்த பணம் வந்து ஒரு மனிதனுக்கு வேணும். இந்த பணத்தை எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு இறைவன் சொல்லியிருக்காரு. எல்லா மதங்களையும் எல்லா டெக்ஸ்ட்லையும் நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்ற கர்மா நிறைய தப்பாக பண்ணுறோம். இந்த பணம் வருவதற்கு தடையாக என்ன விஷயங்கள்லாம் இருக்குது லைஃப்பில், சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எந்த மதம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த மதத்தினுடைய எந்த ஒரு விசேஷ நாள், பண்டிகை நாள் அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு தாத்பரியம் இருக்குது. ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டும் இருக்குது, ஆன்மீக காரணங்களும் இருக்குது. ஆன்மீக காரணங்கள் இல்லாமல் சயின்டிஃபிக் ஃபேக்டும் இருக்குது. அது யாரும் ஓப்பனாக சொல்லலை. அதுதான் நாம் கர்மாநிதியிலும் டீகோட் பண்ணி ஒன்றா சொல்லிட்டு வரோம். பின்வரும் வகுப்புகளையும் அடிப்படை நம்ம சொல்லிட்டு வரோம். ஸோ பணம் தேவை. அந்த பணத்தை வந்து நம்மக்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கும் இல்லை வர்றதுக்கும் இன்டர்னலைசேஷன் இருக்குது. நம்ம சொல்லுவோம் அடிக்கடி, எல்லா ஒரு விஷயத்துக்கும் ஒரு இன்டர்னலைசேஷன் இருக்குது, ஒரு எக்ஸ்டர்னலைசேஷன் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத காரணம் ஒன்று இருக்குது, கண்ணுக்கு தெரிந்த காரணம் ஒன்று இருக்குது. ரெண்டுமே இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிந்த காரணங்களை மட்டுமே பார்க்குறோம், கண்ணுக்கு தெரியாத காரணங்களை பார்க்கறது இல்லை. பட் கண்ணுக்கு தெரியாத காரணங்களையும் பார்த்து நம்ம பண்ணால் ரொம்ப ஸ்பீடாக நம்ம வந்து டெவலப் ஆகி வந்துடும். நாம் ரெண்டையுமே பார்க்க சொல்லுவோம், இன்டர்னலையும் பார்க்க சொல்லுவோம், எக்ஸ்டர்னல் பார்க்க சொல்லுவோம். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு பணம் வருமானம் வர்றதையும் பணம் செலவாகிறதையும் தடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம், வீடு, ஆஃபீஸ், இதெல்லாம். இந்த வீடு, ஆஃபீஸ் எல்லாம் நம்ம நினைக்கிறோம் சுத்தமாக யாரும் வச்சுக்கிறது இல்லை. கிளட்டரிங்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கிளட்டரிங் சொல்லுவாங்க. எல்லாம் போட்டு கச்சா முச்சான் கண்ணான்னு வச்சுருப்போம். கச்சா முச்சான் வச்சுருப்போம். இதெல்லாம் நம்முடைய பணவரவை தடுக்கின்றது, நம்பர் 1. ரெண்டாவது, வீண் செலவாகதை உருவாக்குகிறது. பண வரவை தடுக்கின்றது, தேவையில்லாமல் செலவுகள்லாம் உருவாக்கும். இது ரெண்டும் நடக்கும் இல்லையா? இது ரெண்டும் கிளியர் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் ஆயுத பூஜை விசேஷத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ பாருங்கள், ஆயுத பூஜை அப்படின்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணுவாங்க. வீடெல்லாம் நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணுவாங்க. ஆஃபீஸில் டோட்டல் க்ளீனாக சுத்தம் பண்ணுவாங்க. எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி, அது அவங்கவுங்க பாரம்பரிய முறைப்படி அந்த பட்டை போடுறது, திருநூறு அடிக்கிறது, சந்தனம் போடுறது எல்லாம் போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி வைப்பாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு ஆஃபீஸும் சரி, எந்த ஒரு வீடும் சரி, பார்க்க தொழில் செய்கிற இடமும் சரி, பார்க்கறதுக்கு லட்சியகரமாக இருக்கும். உண்டா? பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி எப்பேற்பட்டவங்களும் இன்றைக்கி ஈவினிங் வந்து எல்லாம் டோட்டலாக க்ளீன் பண்ணி கழுவி எல்லாம் பண்ணி, தொழில் செய்கிற இடம்லாம் பாருங்கள், ஆஃபீஸ் பாருங்கள், வியாபாரம் பண்ணுற இடத்துலலாம் பாருங்கள், எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் போடுவாங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங், நாளைக்கு விஜயதசமி அன்னைக்கு திருப்பி இன்னொரு பூஜை போட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது எதை காட்டுகிறது அப்படின்னா, கிளீன்லினஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தூய்மைத்தன்மை கொண்டு வரும். எப்போ ஒரு இடத்துல தூய்மைத்தன்மை அதிகமாக இருக்கோ அங்கே பணம் இன்ஃப்ளோ வரும். வர்ற பணம் பாசிட்டிவாக செலவாகும், நெகட்டிவாக செலவாகாது. பாசிட்டிவாக செலவாகும் அப்படின்னா, ஒரு நகை எடுக்கிறோம், ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம், இல்லை ஒரு வாகனம் வாங்குகிறோம், இதெல்லாம் பாசிட்டிவ் எக்ஸ்பென்சஸ். வீட்டில் தேவையில்ல ஒரு பொருள் ரிப்பேர் ஆகுது, யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணுறோம், அது நெகட்டிவ் எக்ஸ்பென்ஸ். உடம்பு சரியில்லாமல் போகுது, டாக்டர்கிட்ட போகிறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ஸ்கேனுக்கு போகிறோம், நெகட்டிவ் எக்ஸ்பென்ஸ். வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்காக போய் ஒரு சொல்யூஷனுக்கு போகிறோம், பஞ்சாயத்து போகிறோம், இல்லை கோர்ட்டு போகிறோம், போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம், இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு போய் செலவு பண்ணுறோம். இதெல்லாம் நெகட்டிவ் எக்ஸ்பென்ஸ். அகத்தியர் வந்து இதை அசுப செலவுகள் பிரிக்கிறார். சுப செலவுகள், அசுப செலவுகள் பிரிக்கிறார். இந்த அசுப செலவுகள்லாம், தேவையில்லாத செலவுகள்லாம் கட் ஆகும் எப்போ நீங்கள் வசிக்கின்ற இடமும், நீங்கள் தொழில் செய்கின்ற இடமும், உங்களுடைய தொழில் நிறுவனமும் எவ்வளோ கூட தூய்மையாக. இப்போ ஆயுத பூஜை அன்னைக்கெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ண பார்த்தீங்களா? வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கூட துடைப்போம், வண்டி துடைக்கவே மாட்டோம், பட் அன்னைக்காக துடைப்போம்.
எல்லாம் தொடச்சி கம்ப்ளீட்டாக 2 வீலர் ஆகட்டும் 4 வீலர் ஆகட்டும் எல்லாம் தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு பொட்டு வச்சு திருநூறு வச்சு க்ளீன் பண்ணுவோம். இந்த க்ளீன்னஸ் எப்பயுமே இருக்கணும். வாகனங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்கும் சரி, நிறுவனங்களுக்கும் சரி, எல்லாமே. இந்த க்ளீன்னஸ் இல்லை அப்படின்னும் போது பணவரவு தடுக்கப்படும், தேவையற்ற செலவுகள் உருவாகும். இது ரெண்டையும் எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பண்டிகைகளை கொண்டு வரும்போது இந்த பண்டிகையில் அது கொடுக்குறேன். ஆனால் தயவு செய்து நீங்கள் வந்து உங்களுடைய வீடு, தொழில் நிறுவனம், ஆஃபீஸு எதுவாக இருந்தாலும் வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி அந்த ட்ரெடிஷ்னலாக கும்பிட்றோம். அந்த ட்ரெடிஷ்னல் கும்பிட்றதுக்கு காரணம் வந்து இதுதான். இது வந்து நம்ம ஆயுத பூஜை அன்னைக்கு மட்டும்தான் செய்கிறோம். இந்துக்கள் வந்து 2 நாள் செய்வாங்க. மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் போகி பண்டிகை. மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் போகி பண்டிகையை கொண்டாடுவாங்க. அன்னைக்கு போகி பண்டிகைன்றது வந்து வீட்டில் இருக்கிற தேவையற்ற பொருட்கள், கிளட்டர்டு கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளட்டர்டு கூட்ஸ், அந்த தேவையற்ற பொருட்கள் எல்லாம் போட்டு அதை எரித்து க்ளீன் பண்ணுவாங்க. அது ஒரு பண்டிகையாகவே கொண்டு வந்திருக்காங்க. இந்துக்கள் வந்து போகி பண்டிகை. அந்த போகி பண்டிகையில் என்ன, நம்ம வீட்டில் அன்வான்டாக என்னென்ன பொருள்கள்லாம் இருக்கோ, யூஸ்லெஸ் பொருளெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க, க்ளீன் பண்ணிவிடுவாங்க. பட் எனக்கு தெரியாமல் பிளாஸ்டிக்கெல்லாம் எடுத்து போட்டு அதையும் எரிக்கிறாங்க. அப்புறம் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து பிளாஸ்டிக்கெல்லாம் எரிக்காதீங்கன்னு அட்வைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது வேறு சமாச்சாரம். அது தெரியல, இக்னரன்ஸ். பிளாஸ்டிக்கெல்லாம் எரிக்கக்கூடாது, அது டிஸ்போஸ் தான் பண்ணணும். பிளாஸ்டிக்லாம் எரிக்கக்கூடாது, டிஸ்போஸ் தான் பண்ணணும். அது தெரியாமல் ஏதோ ட்ரெடிஷ்னலாக எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன், அந்த மாதிரி போட்டு பிளாஸ்டிக்கெல்லாம் எரிக்கிறாங்க. அது தப்பு. அது அப்படி எரிக்கக்கூடாது. பட் டிஸ்போஸ் பண்ணணும். நம்ம அன்வான்டாக இருக்கிறதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணணும். டிஸ்போஸ் போயிட்டோம்னா அங்கே தூய்மை நிற்கும். எங்கே தூய்மை இருக்குதோ அந்த இடத்துல செழுமை சேரும், வளமை சேரும். ஸோ அப்போ அந்த வளமைக்கும் செல்வத்துக்கும் அடிப்படை காரணம் வந்து ஒன்று. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இந்த பொருளாதார பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருக்கவங்களாம் பாருங்கள், இந்த மாதிரி கிளட்டரிங் செக்ஷன் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். ஆஃபீஸில் இருக்கும், கோடவுனில் இருக்கும், இல்லை வீட்டில் இருக்கும், இல்லை ஆஃபீஸில் கூட ஃப்ரண்ட்டில் நல்லாயிருக்கும். பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் கண்ணா அப்படின்னா கண்டாதான் போட்டு வச்சுருப்பாங்க. ஈவன் வந்து வீட்டில் கூட அந்த செல்ஃபெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, செல்ஃபில் கரெக்டாக பொருளெல்லாம் கண்ணாம்பெல்லாம் மாற்றி மாற்றி போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு யூனிஃபார்மாக இருக்காது, ஒரு கரெக்டாக இருக்காது. ஸோ உங்களுடைய செல்வ வளத்துக்கு நான் பணம் சம்பாதிக்கணும், பணம் வரணும், செலவு கட் பண்ணணும், தேவையில்லாத செலவு கட் பண்ணணும், இதெல்லாம் கான்செப்ட் பண்ணுறோம். பட் நீங்கள் வீடுகளில் போய் பாருங்கள், ஆஃபீஸில் போய் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் தான் நல்லா இருக்க முடியும், உள்ளே போய் பார்த்தா கேவலமாக இருக்கும். நீங்கள் வீடுகளுக்கே கூட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது வீட்டுக்கு சர்ப்ரைஸாக சொல்லாமல் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், வீடு கச்சான்னு இருக்கும். ஸ்டூலில் துணி இருக்கும், பெஞ்சில் கிளாத் இருக்கும், கண்ணா அப்படின்னா எல்லாம் மாற்றி மாற்றி போட்டு எல்லா வீட்லேயுமே இருக்கும். டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் கண்டதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு செட்டப்பாக இருக்காது. நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா எல்லாம் ப்ரிப்பேராக இருக்கும். யார் நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ் வராங்க, கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் பக்கா ப்ரிப்பேராக வச்சுருப்பாங்க, எல்லாம் க்ளீனாக நீட்டாக வச்சுருப்பாங்க. பிகாஸ் யாரும் ரிலேட்டிவ் வராங்க. நீங்கள் சொல்ல சர்ப்ரைஸாக போயிட்டீங்கன்னா எல்லாம் கச்சா முச்சாங்க, அந்த சோஃபாவில் உட்கார முடியாது. நான் பெரும்பாலும் சர்ப்ரைஸாக எங்கேயும் போக மாட்டேன். யார் வீட்டுக்கு போனாலும் சொல்லிட்டு தான் போவேன். மாமனார் வீட்டுக்கு போனால் கூட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு தான் போவேன். மாமனார் வீட்டுக்கே போனால் கூட பக்கத்தில் 2 கிலோமீட்டரில் சொல்லிட்டு தான் போவேன். இந்த மாதிரி வரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போவேன், சொல்லாமல் போக மாட்டேன். பட் அந்த மாதிரி எங்கேயாவது சொல்லாமல் நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போனால் நம்மளை பார்த்து உட்காரத்துக்கு இடம் இருக்குது. ஏன்னா சோஃபாவில் துணி வச்சுருப்பாங்க, டேபிளில் வேறு ஏதாவது இருக்கும், எல்லாம் கச்சாமச்சான் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப கையும் வர காலும் வாங்க, டாக்டர் திடீர்னு வந்துட்டார், சொல்லாமல் வந்துட்டார். ஏன்னா அவங்க எனக்கு உட்காரத்துக்கு இடம் ரெடி பண்ணுறதுக்கே 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா சோஃபாவில் இருக்க துணியெல்லாம் எடுத்து போட்டு அதை க்ளீன் பண்ணி உட்காரங்கட்டு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய நம்ம வீடுகளே இருக்கும். நீங்கள் எங்கேயெல்லாம் போகணும், நம்ம வீட்டில் இப்படி தான் இருக்கும். யாராவது சொல்லாமல் கூட மாட்டான்னு வச்சுக்கோங்க, கச்சாம இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. அது வந்து நம்ம செல்வ வளத்தை பற்றி, பணத்தை பற்றி பின்னாடி பேசுவோம். அப்போ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் கொடுப்போம். நிறைய என்ன பணம் வருவதற்கும் தேவையற்ற செலவுகள் குறைப்பதற்கும் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு சிலபஸ் இருக்குது, கர்மானுஜிங் இருக்குது. அது செல்வத்தை பற்றி பேசும்போது இதுவும் வரும். இப்போ இன்றைக்கி ஆயுத பூஜை பற்றும்போது கொஞ்சம் சப்ஜெக்ட் டச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எவ்வளோக்குள்ள நீங்கள் வீட்டையும் அலுவலகத்தையும் தொழில் நிறுவனங்களையும் உங்கள் ஃபேக்ட்ரியோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய நீங்கள் ஏன் பண்ணக்கூடிய அமைப்புகள் எங்கே இருந்தாலும் அதை வந்து எவ்வளோக்குள்ள நீட்டாக வச்சுருந்தோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு செல்வ வளம் வரும். நீங்கள் செய்கிற முயற்சிக்கு பலன் அதிகமாக இருக்கும். ஒரு 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ணணும், சம்பாதிக்கணுன்றதுக்காக நீங்கள் ஒரு உழைப்பு போடுறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 10 மடங்கு உழைப்பு போட்டால் உங்களுக்கு 10,000 வருதுன்னா 5 மடங்கு உழைப்புலேயே அந்த 10,000 உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா, திரும்ப சொல்கிறேன், ஒரு 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 மடங்கு உழைப்பு போட்டிங்க அப்படின்னா கிடைக்கிற பெனிஃபிட் நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும். அது க்ளீனாக வச்சுக்கலாம், நீங்கள் 10 மடங்கு உழைப்பு போட்டால் அந்த பணம் கிடைக்கும். அதே மாதிரி தேவையற்ற செலவுகளும் குறைக்கும். இது ரெண்டையுமே செய்யும். க்ளீன்னஸ்
அந்த தூய்மைத்தன்மை அந்த சிஸ்டம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பண்டிகை ஆயுத பூஜை. இது இந்துக்களுக்கு மட்டுமா? எல்லாருமே கொண்டாடலாம். இது இந்துக்கள் தான் கொண்டாடணும் கிடையாது, எல்லாருமே கொண்டாடலாம். அப்போ இந்துக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க தொழில் செய்கின்ற விஷயங்கள், அவங்க தொழில் சமாச்சார நோட் புக்ஸு, மற்ற விஷயங்கள், அவங்க தளவாடங்கள் என்னென்ன பண்ணுறாங்களோ, இப்போ சப்போஸ் ஒரு மெக்கானிக்கல் கார் ஷீட் வச்சுருக்காங்கன்னா அவங்க அதை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன பண்ணுவாங்களோ, ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி என்ன பண்ணுவாங்களோ, ஒரு வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய என்ன எல்லாமே போட்டு க்ளீன் பண்ணி பூஜை போடுவாங்க. இதே கிளீனஸ் மேக்ஸிமம் எவ்வளோ கொள்ள முடியுமோ அதுக்குள்ள ட்ரை பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி பாருங்கள். உங்கள் செல்லு வளம் எப்படி உயருதுன்னு பாருங்கள், உங்கள் முயற்சிக்கு எப்படி பாருங்கள் அதிகமாக கிடைக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் போடுற உழைப்புக்கு இது வரைக்கும் கிடைச்ச பலங்களை விட பல மடங்கு அதிகமாக கிடைக்கும். கிளீன்லினஸ், கிளட்டர் ஃப்ரீ, அதுக்காக தான் இந்த ஆயுத பூஜையை கொண்டு வந்தாங்க. இது மற்ற மதக்காரங்களும் செய்யலாம். அவங்களுடைய மதங்களோட என்ன புக்கு இருக்குது, பைபிள் இருக்குது, குரான் இருக்குது, ஹோலி கிரந்த் இருக்குது, அவங்கவுங்க மதங்களில் இருக்கிற புக்ஸை இன்னைக்கு வச்சு மற்றவங்க இந்து மக்கள் அதுக்கு குங்குமம் மஞ்சள் சந்தனம்லாம் வைப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு அதை நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, அதை வச்சு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை பண்ண வேண்டாம், இந்துக்கள் மாதிரி பூஜை பண்ண வேண்டாம், பட் க்ளீன் பண்ணலாமே நல்லா க்ளீன் பண்ணி அந்த ஹோலி புக்ஸை வச்சு ப்ரே பண்ணுங்க. இறைவா, இந்த பிறவியில் இருக்கிறோம், இந்த பிறவியில் நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டு அடுத்தடுத்த உயர்ந்த லெவலுக்கு போகிறதுக்கு சரியான வழிகாட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த இறைவனை வணங்குங்க, அந்த ஹோலி புக்கை வணங்குங்க. அதை தான் இந்துஸ் சொல்கிறேன். இது நாட் ஒன்லி ஃபார் இந்துஸ், எல்லாத்துக்கும் சொல்கிறேன். மற்றவங்களும் கூட இன்னைக்கு வீட்டை நல்லா க்ளீனாக சுத்தணும். நிறுவனங்கள் என்னென்ன க்ளீன் பண்ணணுமோ இந்துக்கள் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்க. இவங்கள மாதிரி திண்ணூறு அடிக்க வேண்டாம், குங்குமம் அடிக்க வேண்டாம், பிகாஸ் உங்கள் மதம் அளவு பண்ணுறேன்னு நீங்கள் அனுப்பிங்க. தூய்மை தான் முக்கியம். அங்கே தூய்மையே பண்ணிவிட்டு க்ளீனாக வச்சுட்டு உங்களுடைய அந்த ஹோலி புக்ஸ் என்ன இருக்கோ அந்த புக்ஸை வச்சு ப்ரே பண்ணுங்க. இறைவா, இந்த பிறவியில் நாங்கள் எல்லாரும் நல்லபடியாக, எல்லாரும் நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக நாங்களும் வாழ்ந்து எல்லாரும் சந்தோஷமாக எல்லாரும் வாழணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், சரியான வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுண்டுங்க. யார் வேணாலும் செய்யலாம், இந்துக்கள் தான் பண்ணணும் கிடையாது. ஸோ இன்னைக்கு இதை ரொம்ப முக்கியம் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் இந்த தூய்மையை மேக்ஸிமம் எவ்வளோ கொள்ள முடியுமோ அவ்வளோ கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி செல்வம் அழகாக வருதுன்னு பாருங்கள், வந்த செலவு எப்படி நிற்குதுன்னு பாருங்கள், தேவையற்ற செலவுகள் எப்படி, அனாவசியமான செலவுகள்லாம் எப்படி குறையுதுன்னு பாருங்கள். இப்போ செல்வம் வந்தால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனசில் ஒரு தைரியம் இருக்கும், தெம்பு இருக்கும். நம்மகிட்ட பணம் இருக்குது, நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உறவுகள் தேடி வரும். செல்வம் இருந்தால் உறவுகள்லாம் அடங்கி வருவாங்க. நீங்கள் கேட்க வேண்டாம், அவங்களே வருவாங்க. கையில் காசு இருந்தால் எல்லாமே வரும். கையில் காசு எல்லாம் போயிடும், உறவுகள்லாம் போயிடும். கையில் காசு இருந்தால் எல்லாம் சொந்தம் பந்தம், யாரெல்லாம் சொந்தம் இல்லையோ அவன்லாம் சொந்தம்னு வருவான். கையில் காசு இல்லைன்னா சொந்தக்காரன் கூட அவன் யாரோன்னு போயிடுவான். இதானே உண்மை, இருக்கிற உண்மையாக தானே. பணம் தான் நிர்ணயிக்கிறது. இன்னைக்கு கடிகாலத்தில் பணம் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நிர்ணயிக்கிறது. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், கையில் பணம் இருந்தால் அவன் தப்பே செஞ்சாலும் உலகம் ரைட்டுன்னு சொல்லும். கையில் பணம் இல்லைன்னா அவன் சரியானதே செய்தாலும் உலகம் அவனுக்கு தப்புன்னு சொல்லுவார். எப்பப்பெல்லாம் வாய்ப்பு அடையுது அப்பெல்லாம் சொல்லுவார். அது ஆழ்ம மனசுல பதிஞ்சிருக்கு. சின்ன வயசுலேயே சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது அப்பெல்லாம் திருப்பி சொல்லுவார். அப்போது அது புரியல, அப்புறம் அது புரியுது. வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அது உண்மையும் புரியுது. அப்போ அந்த அனுபவி சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன், அவருடைய அனுபவம்னு நினைக்கிறேன். நம்ம கையில் பணம் இருந்தது அப்படின்னா நம்ம தப்பே செஞ்சால் கூட உலகம் ஆஹா அவர் செஞ்சதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லும், பக்கா ரைட்டுன்னு சொல்லும். ஆனால் அவங்ககிட்ட பணம் இல்லை, காசு இல்லாதவன், அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னா அவன் சரியானதே செஞ்சிருந்தா கூட உலகம் அவனை தப்பு சொல்லும். அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் தப்பு, இவன் தப்பு, அவன் தப்பு, பாருங்க இவரு கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ண பணக்காரனை தான் வாழ்த்தும், தப்பு செய்யாத ஏழையை வாழ்த்தாது, அவனை குற்றம் சொல்லும் அப்படின்னு சொல்லுவார். அது எங்கள் அப்பா சொன்னது இப்போ மட்டும் இல்லை, எந்த காலத்துக்குமே அது பொருந்தும், எந்த காலத்துக்கும் பொருந்தும். அதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் லைஃப்பில், இது உண்மை. அப்போது நீங்கள் பணம் செல்வாக்கை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உறவுகள் நல்லா அமையும். நீங்கள் என்ன பண்ணாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க, அது பெருசு பண்ண மாட்டாங்க, சரண்டர் ஆகிடுவாங்க. பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் மணி, நீங்கள் பணக்காரராக இருக்கிறீங்க. அப்போ பணம் உங்கள்கிட்ட இருக்குது, உறவுகள் தானாக வந்துடும். இந்த பணமும் உறவுகளும் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆரோக்கியம் நல்லா வந்துடும். அந்த டெம்பிள், அந்த சந்தோஷத்தில் உடம்புக்கு நோய்கள் போயிடும், ஆரோக்கியம் இருக்கும். அப்போ பாருங்கள், அடிப்படையாக அப்படியா பணம் தான் கீழே நிற்குது. ஸோ பணம் இருந்தால் உறவுகள் நல்லா வருது. நீங்கள் தப்பே பண்ண கூட கண்டுக்க மாட்டாங்க, அது பெருசு பண்ண மாட்டாங்க. பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் மணி,
நீங்கள் பணக்காரர், மரியாதை வரும், அந்தஸ்து வரும், கௌரவம் வரும், அப்போ உறவுகள் வரும். அப்போ உறவுகள் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இந்த டெம்பிளில் சந்தோஷத்தில் இருக்கின்ற நோய்கள் போயிடும். மனம் சந்தோஷமாக இருந்தால் நோய்கள் போயிடும். மனம் சந்தோஷமாக இருந்ததுன்னா எல்லா பிரச்சனைகளும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டார்ட் ஆகிடும். நீங்களும் அதை டெம்பாக டீல் பண்ணுவீங்க. சோகமாக சொங்கி போய் அப்படியே உட்காந்து வீணாக போக மாட்டீங்க. ஸோ இப்போ அடிப்படை பணம். பணம் தான் உறவுகளை நிர்ணயிக்கிறது, பணம் தான் உங்களுடைய சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறது, பணம் தான் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நிர்ணயிக்கிறது. எக்ஸப்ஷன் இருக்குது, அது வேறு சப்ஜெக்ட், அதை பற்றி பின்னாடி பேசுவோம். எக்ஸப்ஷனும் இருக்குது, பட் நேச்சராக வந்து பணம் தான் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நிர்ணயிக்கிறது. நேச்சராக எடுத்து எக்ஸப்ஷன் பற்றி தனியாக பேசுவோம், அது இப்போ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ இந்த அளவில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ பணம் வந்து ஆரோக்கியத்துக்கும் தேவை, அன்பான உறவுகளுக்கும் தேவை. இது மூணுமே வேணும்னு சொல்கிறோம். அப்போ ஆரோக்கியம் வேணும், அன்பான உறவுகள் வேணும், இதுக்கு பணம் கண்டிப்பாக தேவை. இந்த பணத்தை எப்படி ஏர்ன் பண்ணணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ஆயுத பூஜை சிஸ்டம் கொண்டு வரலாம். இது வரைக்கும் இந்த 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 விளக்கத்தை எந்த ஆன்மீகமாக சொல்லிக்கிறாங்கன்னா பாருங்க. கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, அன்னதானம் பண்ணு, இதுதான் அவன் கான்செப்ட். இந்த இது புரிஞ்சுக்கோங்க, இதை செஞ்சு பாருங்க. இதை அப்படி எப்பயும் நாட் ஒன்லி ஃபார் ஆயுத பூஜை, எப்பயுமே மெயின்டைன் பண்ணி பாருங்க. எப்படி மெயின்டைன் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 1 இயர் உங்களுக்கு பொருளாதாரம் எப்படி அதிகமாகுதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட் 1 இயரில் ஒரு 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 டெஸ்டிங் பீரியட் வச்சுக்கோங்க. நான் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து தியேட்டிக்கலாக சொல்ல மாட்டேன், அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி அதோட ரிசல்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நான் எந்த ஒரு விஷயம் நான் சொன்னாலும் இப்படி அப்படியே பண்ணுங்க பார்க்கலாம், அப்படி பண்ணுங்க பார்க்கலாம் இல்லை, நீங்கள் செஞ்சு பாருங்க. ஸோ இது இன்னைக்கு சொல்கிறேன், இந்த ஆயுத பூஜையில் சொல்கிறேன். இந்த சிஸ்டம் கிளீன்லினஸ் மெயின்டெனன்ஸை உங்கள் வீடு, ஆஃபீஸ் எல்லாத்துலேயும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். திருப்பி அடுத்த ஆயுத பூஜைக்கு எடுத்து தொடக்கக்கூடாது, அன்றைக்கி தான் கிளீன். இதை மெயின்டைன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய செல்வம் உயர்றா இல்லையா பாருங்கள். இந்த செல்வம் உயர்றதுனால உங்களுக்கு உறவுகள் நல்லா பாசிட்டிவாக அமையுதா இல்லையா பாருங்கள். இந்த உறவுகளும் செல்வ வளமும் அமையறதுனால உங்களுக்கு ஹெல்த் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குதா இல்லையா பாருங்கள். வைத்திய செலவுகள் குறையுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும். வைத்திய செலவுகள் குறையும், ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய தேவைகள் குறையும், டாக்டர்கிட்ட அப்ரோச் பண்ண வேண்டிய குறையும், டயக்னோசிஸ் சென்டருக்கு போக தேவையில்லை, தேவையே இல்லை. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து டெய்லி பிளட் செக் பண்ணுறவங்க இருக்காங்க, வீக்லி செக் பண்ணுறவங்களா இருக்காங்க. பட் எங்கிட்ட வந்தாங்கன்னா பிளட் செக்கப் விட்டுடுங்கன்னுவேன். என்ன டாக்டர் எப்படி சொல்கிறீங்க? அவங்கெல்லாம் வந்து 2 நாளைக்கு ஒரு செக் பண்ணிட்டாங்க, வாரத்துக்கு ஒரு செக் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன டாக்டர் வானே வானான்றீங்க? எஸ், தேவையில்லை. உங்கள் உடம்புல சுகர் கரெக்டாக இருக்குன்னு உங்கள் உடம்பே சொல்லும். உங்களுடைய உடம்பே சொல்லும், அதுவே சொல்லும், உங்களுக்கு தெரியும். அது அந்த பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க தெரியல, பாடி லாங்குவேஜ் புரிஞ்சுக்க தெரியல, அவ்வளோதான். நீங்கள் ரிப்போர்ட்டையே நம்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உடம்புல சுகர் இருக்கா இல்லையா, பிபி இருக்கா இல்லையா, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம், நமக்கே தெரியும். அதை நம்ம விட்டுடுறோம். ரிப்போர்ட் சொல்லணும், இந்த மெஷின் சொல்லணும், அவங்க சொல்லணும், இவங்க சொல்லணும். நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸஸே நம்பிட்டு இருக்கோம், இன்டர்னல் சோர்ஸை நம்பலை. இன்டர்னல் சோர்ஸ் தெரியாத, அதை நம்பாத, அதை புரியாததுனால தான் நம்ம இவ்வளோ சஃபர் ஆகிட்டு இருக்கோம். உள்ள ஆத்மா இருந்துகிட்டே இருக்கு, அது உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம இறந்த பிறகு தான் ஆத்மா சாந்தி அடைக்கணுன்றோம். அந்த பாண்டிச்சேரியில் அந்த முத்துதேவி சகோதரி இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய மகன் கூட படிக்கிற ஒரு கொலைக்கு வந்து பையன் இறந்துட்டான் போது அவங்க மனசுக்கு வருத்தப்படுறாங்க. இங்கே கமெண்ட் போடுறாங்க, எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ண கேட்குறாங்க, ஆத்மா சாந்தி அடைன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா, இது ஒரு இன்சிடென்ட்காக சார். எல்லாருமே இறந்த பிறகு தான் ஆத்மா பற்றி நினைக்கிறோம், அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது. அந்த அந்த பையனுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு வேண்டுங்கன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த பையனுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும், அவங்க பெற்றோர்கள்லாம் ஒரு சந்தோஷமாக அந்த துக்கத்தை போகட்டும், அதுக்காக ப்ரே பண்ணுங்கன்றாங்க. அப்போ சாந்தின்றது வந்து எப்பயுமே இருக்கணும். அந்த ஆத்மா நம்ம கூட தான் இருக்குது. அந்த ஆத்மா 24 hours 365 days நம்ம பிறந்து இறக்கிறதுக்கு கைட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. இஸ்லாத்தில் சொல்லுவாங்க, ஒருவன் பிறக்கும் பொழுதே 2 தேவதூதர்கள் 2 தோளில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தில் வரும். இஸ்லாத்தில் சொல்லுவாங்க, ஒரு உயிர் ஜனிக்கும் பொழுதும் அது மறைகிற வரைக்கும் 2 தூதர்கள் இருப்பாங்க. ரைட் ஷோல்டர் ஒன்று, லெஃப்ட் ஷோல்டர் ஒன்று இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு ஒரு விஷயம் வந்து இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது. அது எல்லாருக்குமே பொது, நாட் ஒன்லி ஃபார் இஸ்லாமிக் பீப்புள். முஸ்லீம்களுக்கு மட்டுமே, எல்லாருக்குமே அந்த தேவதைகள் இருக்காங்க. நம்ம தான் அவங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. நமக்கு எல்லாமே இண்டிகேஷன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஏன் தப்பு பண்ணுறோம்? அவங்க நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க, சிக்னல் கொடுக்குறாங்க, அவங்க ஒரு வேறு லாங்குவேஜில் கொடுக்குறாங்க. அந்த லாங்குவேஜில் கொடுக்குற விஷயத்தை நாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது இல்லை, பிகாஸ் ஆஃப் அவர் நெகட்டிவ் குவாலிட்டிஸ் ஆஃப் மைண்ட். நம்முடைய மனதினுடைய நெகட்டிவ் குவாலிட்டிஸ், எதிர்மறை எண்ணங்களால் நாம் அதை உணராமல் இருக்கிறோம். பட் 24 hours ஸ்பிரிட் நாம் கொடுத்துட்டோம். கடவுள் கருணை உள்ளவர், நம்ம தான் அவருடைய கருணையை புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய கருணை புரிந்து கொள்ளாமல் நாம் கஷ்டப்பட்டிருக்கோம்.
ஸோ அந்த இன்ட்யூஷன் நமக்கே வரும். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் இருக்குது, சுகர் கண்ட்ரோலில் இல்லை, உங்களுக்கு கிட்னி கண்ட்ரோலில் இருக்குது, கண்ட்ரோலில் இல்லை, நமக்கே தெரியும். டாக்டர் டிபெண்ட் பண்ணவே தேவையில்லை, ஸ்கேன் சென்டர் டிபெண்ட் பண்ணவே தேவையில்லை, எந்த டயக்னாசிஸ் சென்டருக்கும் போக தேவையில்லை. நான் எங்கிட்ட வரவங்க எல்லாருக்கும் சொல்லுவேன், சுகர் டெஸ்ட் பண்ணாதீங்கம்மா. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணாலுமே கூட டயபெட்டிக்னு வந்துட்டாலே உள்ளே சிஸ்டம் எல்லாமே டவுன் ஆகிடும், எல்லாருக்கும் டவுன் ஆகிடும். அப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுடைய எசன்ஸ் உள்ளே அப்சார்வ் ஆகிறதும் பாதிக்கு தான் டவுன் ஆகும். எவ்வளோக்கோட சுகர் உங்கள்கிட்ட உடம்புல அதிகமாக இருக்கோ அவ்வளோக்குள்ள அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வேல்யூ குறையும். எவ்வளோக்கோளோ உங்கள் பாடியில் சுகர் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கோளோ உங்கள் பாடியில் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வேல்யூ குறையும். அப்போ நியூட்ரியன் வேல்யூ குறையும் பொழுது உங்களுக்கு எப்படி உள்ள எனர்ஜி கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, ஒருத்தர் 4 இட்லி சாப்பிட்றாருன்னா அந்த 4 இட்லி ஒரு எனர்ஜி கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 4 இட்லி சாப்பிட்றாரு, 4x வச்சுக்கோங்க. ஒரு இட்லிக்கு ஒரு எக்ஸ், 4 இட்லி 4x கிடைக்குது. அதே டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்றாருன்னா 1 2 3 4 4 இட்லி சாப்பிட்றாருன்னா அவருக்கு 2x தான் உள்ள பவர் கிடைக்கும். மிச்சம் எக்ஸ்கிரீஷனாக வெளியே தான் வரும். புரியுதா? ஒருத்தர் 4 இட்லி சாப்பிட்றாரு, நான் டயபெட்டிக் இல்லாத ஒருத்தர் 4 இட்லி சாப்பிட்றாரு, அவருக்கு 4xன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக பாரு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். 4x 4x எனர்ஜி அவர் பாடிக்கு எனர்ஜி கிடைக்குது, ஒரு இன்விசிபிள் எனர்ஜி கிடைக்குது உங்களுக்கு வச்சுக்கோங்க. அதே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்றாரு, அவருக்கு அதே 4 இட்லி தான் அவரும் சாப்பிடுவார், பட் உள்ள அப்சார்ப்ஷன் ஆஃப் எனர்ஜி 2x தான் இருக்கும். 4x எங்கே 2x. அது சுகர் லெவல் அதிகமாக 1x-ஆகவும் வரும், குறையும். அப்போ இந்த எனர்ஜி வச்சு தான் அவங்க காலத்தை ஓட்டணும். இந்த எனர்ஜி வச்சு தான் அவங்க உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸுக்கும் எல்லா ஆர்கன்ஸுக்கும் எனர்ஜி சப்ளை பண்ணணும். இந்த எனர்ஜி தான் உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸுக்கும் எல்லா ஆர்கன்ஸுக்கும் எல்லா சிஸ்டத்துக்கும், நர்வஸ் சிஸ்டம், எண்டோக்ரைன் கிளாண்ட் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாத்துக்குமே கொடுக்கணும். அப்போ இங்கே சப்ளை கம்மியாக இருக்குது, உள்ள நம்மகிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. அப்போ அவங்க வீக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வீக்காக இருக்கும் பொழுது அப்படி சேர்த்துற ரத்தத்தை, அப்படி சேர்த்துற உடம்புல ஊறி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி சேர்த்துற ரத்தத்தை எதுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி குத்தி உடம்பையும் காய்ப்பது ரத்தத்தையும் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ஆமாம் டாக்டர், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான் இருக்குது, யாருமே சொல்லி அதுக்கு தான் கர்ம ஆகிடுது, புரிஞ்சுக்கோங்கன்னு. ஆமாம் டாக்டர், சரி டாக்டர், இனிமேல் டெஸ்ட்லாம் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தேவை செக் பண்ணணும்னா உங்கள் திருப்திக்காக வேணால் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு செக் பண்ணிக்கோங்க, 6 மாதத்துக்கு ஒரு செக் பண்ணிக்கோங்க, எவ்வளோ ஆகி சுகராக இருந்தாலும். இல்லை ஒரு 4 மாதத்துக்கு செக் பண்ணிக்கோ, ஒரு 4 மாதத்துக்கு செக் பண்ணிக்க. அது தட்டும் உங்கள் திருப்திக்காக, என்னுடைய திருப்திக்காக இல்லை, எனக்கு அது கூட வேண்டாம் தான் சொல்லுவேன். உங்கள் திருப்தியாக வேணும் செக். எதுக்கு சும்மா டெய்லி செக் பண்ணுறீங்க, வீக்லி ஒன் செக் பண்ணீங்க, 3 நாளைக்கு எதுக்கு குத்தி உடம்பு கைங்க ரத்தத்தை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு. இதுதான் உண்மை. அந்த மாதிரி எங்கிட்ட வந்தவங்க இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டுருக்காங்க. ஆமாம் டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணுறதே இல்லை டாக்டர், இப்போ எனக்கே தெரியுது. இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதனால் 6 மாதத்துக்கு ஒரு செக் பண்ணிக்கிறேன். 6 மாதத்துக்கு செக் பண்ணிக்கிறேன். வீட்டில் எல்லாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறாங்க, நீங்கள் டாக்டர் உங்கள் பேச்சு கேட்டு இப்படி எடுக்காமல் இருக்கே பண்ணுறாமல் இருக்கேன்னு சொன்னால் அவங்க திருப்திக்காக நான் ஒரு 4 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு எடுக்கேன் டாக்டர்னு சொல்லுவாங்க. சக்ஸஸ் தானே, பெரிய விஷயம் தானே. நம்ம சர்வீஸை ஃபாலோ பண்ணி அவங்க அந்த சஃபரிங்லேருந்து வெளியே வராங்க, ரத்தத்தை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் மீட்றாங்கன்னு நல்ல விஷயம் தானே. அது மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம செய்யணும். சரியா? இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆயுத பூஜையை எப்படி கொண்டாடுறீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் டார்கெட் வச்சு பாருங்கள். போன 2025 வந்த ஆயுத பூஜைக்கும் 2026 ஆயுத பூஜை வந்ததுக்கும் பொருளாதார ரீதியாக நம்ம நல்லா டெவலப் ஆகிருக்கிறோமா? அந்த பொருளாதாரம் வந்தோன்னா நம்ம உறவுகள் கொஞ்சம் பாசிட்டிவாக மாறி இருக்கா? இது ரெண்டும் வந்தால் நம்ம ஹெல்த் நல்லா மாறி இருக்கா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆன்ம ரீதியாக நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு அக்சஸ் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இங்கே நம்ம பேசுறது எல்லாமே தியரட்டிக்கல் கிடையாது, ப்ராக்டிக்கல் ஓரியன்ட். ப்ராக்டிக்கலாக பாருங்கள், இதை ஃபாலோ பண்ணோம், இத்தனை வருஷம் பூஜை போட்டோம், அடுத்த பூஜை எப்போ? வருஷம் வரும். இந்த வருஷம் பூஜை போட்டு இப்போ நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறீங்க, டே டு டே லைஃப்பில் அந்த ஆயுத பூஜை டெய்லி ஆயுத பூஜைன்னு நினச்சிக்கோங்க. அப்படி பண்ணி பாருங்கள். இந்த 3 உங்களுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவ் முன்னேறதா இல்லையான்னு அடுத்த ஆயுத பூஜை அன்னைக்கு சொல்லுங்கள். ப்ராக்டிக்கலாக செக். அப்போ நீங்கள் இல்லை சார் இம்ப்ரூவ்மெண்ட்னா நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம். நான் சொல்ல கரெக்டாக சொல்கிறேன், இது தப்பு வராது. பட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க, சார் இது எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. கடவுள் அதுக்கு தான் இந்த பண்டிகைலாம் கொடுக்குறாரு, சும்மா ஏதோ வந்தோம் போனோம் பண்ணுறதுக்கெல்லாம் கொடுக்குறது. ஸோ ஆயுத பூஜை கண்டெக்ட் செய்து கொஞ்சிக்குவாங்க. சரியா?
அதே மாதிரி நாளைக்கு விஜயதசமி, நாளைக்கு காலைல அதை பற்றி பேசுவோம். ம்? என்ன பண்ணணும், விஜயதசமினா என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றது பெரும்பாலுமே இந்த மாதிரி புக்ஸு, மற்ற தொழில் சம்மந்தப்பட்ட தளவாடங்கள் எல்லாமே காலையில் வைப்பாங்க. காலையில் வச்சு இன்னைக்கு நைட் எல்லாம் இன்னைக்கு ஈவினிங் பண்ணுவாங்க. எல்லாம் 4 மணிக்கு மேலே ஈவினிங் சரஸ்வதி பூஜைன்னு சொல்லி போடுவாங்க. எல்லாம் போட்டுட்டு தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் விஜயதசமி அன்னைக்கு காலையில் எழுந்து குளித்து முடித்து பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் அதை வந்து அந்த வெற்ற பொருள்கள்லாம் எடுத்து திருப்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வரைக்கும் விஜயதசமி நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும். அதை பற்றி நம்ம நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு இதோட ஆயுத பூஜை பற்றி நம்ம முடிச்சுக்குவோம். சரியா? அப்புறம் அந்த போன இதில் வந்து ஒரு வைணவ பெரியார் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். கர்மா பற்றி இதை பேசினார். கர்மாவை பற்றி சில விஷயங்களாக சொன்னார். அப்போ அதில் ஒரு கோட் எல்லாமே கரெக்ட். அவர் சொன்னது வந்து கர்மா தியரியின் படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியார் கோட் அனுப்பிச்சிருந்தாங்க. அது வைணவ பெரியார் ஒருத்தர் பேசியிருந்தார். அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். கர்மா ஏன் வருது, எப்படி வேலை செய்யுன்னு சொல்லி எல்லாமே கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். பட் ஒரு வார்த்தை மட்டும் 2 வார்த்தை திருப்பி சொன்னார். கர்மா தியரி படின்னு சொன்னார். தப்பு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு கர்மா தியரி கிடையாது. இட் இஸ் எ லா, கார்மிக் லா. தியரின்றது வேற, லான்றது வேற. தியரின்றது கோட்பாடு. இது நம்ம யூடியூப்பில் பேசியிருக்கிறோம், கிளாஸ்லையும் பேசியிருக்கிறோம், வீடியோவும் இதை பற்றி போட்டிருக்கோம். கர்மா இஸ் நாட் ஏ தியரி, இட் இஸ் எ லா. கோட்பாடுன்றதுன்னா சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். கோட்பாடு தமிழில் வந்து கோட்பாடுன்னு சொல்லுவாங்க, தியரி வந்து கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். அது ஒரு டெக்ஸ்டாக படிக்கணும். பட் கர்மா வந்து டெக்ஸ்டாக பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது. இட் இஸ் எ லா, கார்மிக் லா. சட்டம். அது யாருடைய சட்டம்? இறைவனுடைய சட்டம். இதை யார் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யார் எழுதுனாங்க? அம்பேத்கர் எழுதினார். ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு குரூப் போட்டு அவங்க எழுதினாங்க. அந்த லீடர், அந்த குரூப்போட லீடர் வந்து அம்பேத்கர். இந்திய சட்டத்தை உருவாக்கினவர் வந்து அம்பேத்கர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இறை சட்டத்தை யார் உருவாக்கின? இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய, இந்த உலகத்தை உருவாக்கிய இறைவன் போட்ட சட்டம் அது. இறை சட்டம் அது. இறைவன் போட்ட சட்டம் அது. இறைவனுடைய சட்டம் தான் அது. கர்மிக் லா. அந்த கர்மிக் லான்றது இறைவன் போட்ட சட்டம். அந்த கர்மிக் லா வந்து நம்ம அபைட் பண்ணி அதை ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணி பண்ணோம்னா நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ஹானர் கிடைக்கும், அவார்ட்ஸ் கிடைக்கும். அந்த கர்மிக் லாவை நான் வந்து அப்ளை பண்ண மாட்டேன், நான் முடியாது, புரட்சி செய்வேன், நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு டைலாக் பேசணும்னா பனிஷ்மெண்ட் உண்டு. இறைவன்கிட்டேருந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அது சிம்பிள். இட் இஸ் நாட் ஏ கார்மிக் தியரி, இட் இஸ் ஏ கார்மிக் லா. தெரிஞ்சுக்கோ. சரியா? அடுத்தது வந்து மலேசியாவிலேருந்து கிருஷ்ணன் ஒரு சகோதரர் போட்டிருந்தாரு, ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. மரத்துக்கு வந்து ஹீலிங் எடுங்கன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. நான் மலேசியாவில் கோயிலுக்கு போனால் அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப அகலமாக இருக்குது, அதுக்கு செக்யூரிட்டி மாதிரி கேட்டெல்லாம் போட்டிருக்காங்க, என்னால் உள்ளே போக முடியலையே, நான் எப்படி கும்பிட்றதுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு சகோதரர் குழந்தைவேல் வந்து ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கிறார். கரெக்டாக பண்ணியிருக்கார். 100% கரெக்ட், பர்ஃபெக்ட்லி கரெக்ட் சார். ரொம்ப தேறிட்டீங்க சார், வெரி குட். இப்படி தான் வரணும். என்னுடைய வேலையை அவர் குறைச்சிட்டார். அது தூரமாக இருக்குது, 12 அடி 5 அடிக்கு தள்ளி இருக்குது, அதையும் சுற்றி கேட்டெல்லாம் போட்டிருக்காங்க. நான் எப்படி போய் எனர்ஜி எடுக்கிறது? குழந்தைவேல் சார் தெளிவாக கரெக்டாக சொல்லியிருக்கார். சார் உங்கள் ஆறாவும் அதனுடைய ஆறாவும் மெர்ஜானா போதும் சார். பர்ஃபெக்ட் ஆன்சர், கரெக்ட். இவருக்குன்னு ஒரு ஆறா இருக்குது, அது இவருடைய பாடியில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடி இருக்கும், வெளில இருக்கும். மரத்துக்குன்னு ஒரு ஆறா இருக்குது, மரத்துக்கும் ஆறா இருக்குது. அந்த மரத்தினுடைய ஆறாவும் எப்படி ஒரு 10 அடி 12 அடி இருக்கும், 10 அடி இருக்கும். அது மரத்துக்கு மரம் வேறு ஆகும். அது இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்க வந்து கிளியர்வான்ஸில் எவ்வளோ பவர் இருக்குன்னு கரெக்டாக பார்த்துரும். நம்ம இதுக்கு இவ்வளோ பவர் இருக்குது, இதுக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னு நம்ம கரெக்டாக பார்த்து சொல்லிவிடுவோம். அது நமக்கு தெரியும். ஒரு வீட்டை பார்த்தோம்னா எவ்வளோ பவர் இருக்குது, ஒரு பொருளை பார்த்தோம்னா எவ்வளோ ஆறா எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம எதை பார்த்தாலும் ஆஸ் ஏ கிளியர்வான்ட் நமக்கு தெரியும். பட் இங்கே கிளியர்வான்ட் இல்லைன்னு போது பரவாயில்ல, அதுக்காக ஒன்று ஒரி பண்ணிக்க வேண்டாம். பொதுவாகவே ஆவரேஜாக வந்து பாடியில் ஆவரேஜாக ஒரு 5-6 அடி இருக்கும், சாதாரணமாக இருக்கும். அது கேஸ் டு கேஸ் வேரி ஆகும், பட் ஆவரேஜாக ஒரு மைண்ட் வச்சுங்க, ஒரு 6 அடி இருக்கும். நீங்கள் மரம்னு எடுத்தீங்கனால மரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடி குறையாமல் இருக்கும். இப்போ அவர் சொன்னது வந்து ரொம்ப பழங்கால மரம், ரொம்ப வயசான மரம்னு சொல்லியிருந்தார். அவர் சொல்லும்போது மலேசியார் வயசான மரத்துக்கு வந்து பவர் ஒன்றும் அதிகமாக இருக்கும், எப்படியும் குறைஞ்சபட்சம் 10 அடிக்கு மேலேயே இருக்கும். அந்த ஆறா வந்து சின்ன சின்ன மரங்களுக்கு, புது இளம் மரங்களுக்கு கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி வருடங்கள் ரொம்ப தாண்டிய மரம், ரொம்ப பழமையான மரம்னு சொல்லும்போது அவருடைய ஆறா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குறைஞ்சபட்சம் எப்படி 10-15 அடி குறையாமல் இருக்கும், 10-15 அடி குறையாமல் இருக்கும். அப்போ அதில் 15 + ஒரு 5 ஒரு 6 வச்சுங்கன்னா 20-21 அடி. நீங்கள் அந்த 20-21 அடிக்கு இந்த பக்கம் இருந்து நீங்கள் இந்த பாருங்கள் கேமராவில் இப்படி
இப்படி கேமரா இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மரத்துக்கிட்ட ப்ரே பண்ணி அந்த நான் அதை எப்படி பின்னாடி வகுப்புகளில் சொல்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் அதை நான் சொல்கிறேன். மரத்துக்கிட்ட ப்ரே பண்ணி ஒன்றுமே இல்லை, சிம்பிள் திங்களா, ஒன்றும் திருப்பி கூட ரிப்பீட் பண்ணலாம், ஒன்றும் தப்பில்லை. மரமே, எனக்கு தேவையான பிராணசக்தியை கொடுங்க. நான் நல்ல ஆரோக்கியமாகவும் நான் நல்ல செல்வ வளத்தோடணும் இனியோடும் இருப்பதற்கு எனக்கு என்ன பிராணசக்தி வேணுமோ அந்த பிராணசக்தி எனக்கு கொடுங்க அப்படி மட்டும் கேளுங்க. கொடுத்துட்டு அப்படியே அப்படியே இப்படி கையை வைங்க. இப்படி இதே மாதிரி கையை வைங்க. ஒரு நல்லா கான்செப்ட் பண்ணுங்கள். உள்ளங்கையில் நல்லா கான்செப்ட் பண்ணுங்கள். நல்ல எனர்ஜி உங்களுக்கு வர நல்லா தெரியும். நல்ல எனர்ஜி வேறு தெரியும். இப்படி கை வச்சுட்டு நல்லா இப்படி மரம் தொடலாம். மரம் இருந்தால் தொடலாம், தப்பு கிடையாது. மரத்தை தொடலாம். அப்படி தொட முடியல அப்படின்னு சொன்னால் இப்போ கொண்டிவேலு சார் சொன்ன மாதிரி உங்கள் ஆறா டச் பண்ணால் கூட போதும். அதோடைய ஆறாவும் உங்களையும் டச் பண்ணால் போதும். திரும்பவும் சொல்கிறேன், அதோடைய ஆறா ஒரு 5 அடி, உங்களுடைய ஆறா ஒரு 6 அடி, 15, 5, 20, 21 அடி. நீங்கள் 21 டிஸ்டன்ஸில் இருந்து நீங்கள் அப்படி கையை வச்சா கூட போதும். அப்போ என்ன பண்ணோம், மரத்துக்கிட்ட பேசுகிறீங்க. அது ஒரு உயிர் தான். இறைவனை கூப்பிட்டுக்கோங்க, இறைவான்னு ஒரு கூப்பிட்டுக்கோங்க. அவரை கூப்பிட்டு எத்தனையும் அவர் ஒன்று கூட பத்திரம் வச்சுக்கணும். இறைவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. கையில் கிறிஸ்டல் இருந்தால் பாக்கெட்டில் கிறிஸ்டல் இருக்கட்டும். ஓகே, வச்சுக்கிட்டு அந்த மரம் என்ன பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பேர் தெரிஞ்சால் மரமேன்னு கூட கூப்பிடுங்க. மரமே, எனக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைப்பதற்கும் நல்ல செல்வளம் கிடைப்பதற்கும் இனியவர்களோடு நான் சந்தோஷமாக வாழ்வதற்கும் எனக்கு தேவையான பிராணசக்தியை கொடுங்க. எனக்கு தேவையான பிராணசக்தி கொடுங்க. என்னுடைய தீய கர்மாக்களை நீக்கி எனக்கு நல்ல கர்மாவை கொடுங்க அப்படின்னு மனசு இவ்வளோ நினச்சா போதும். பெரிய மந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. இதை நீங்கள் நினச்சி கையை வச்சு பாருங்கள். அடுத்த ஒரு 2-3 மினிட்ஸு அப்படியே கைக்குள்ளே குறுன்னு உள்ளே எனர்ஜி போகும். உள்ளே போய் அப்படியே நல்லா தெரியும். அதை வாங்கிட்ட பிறகு நான் கேட்ட எனர்ஜி எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வா. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. வாங்க முடியும். இது கிட்டத்தட்ட ஒரு 20 அடி வரைக்கும் வாங்க முடியும். மடங்களுடைய இதை பொறுத்து உங்களுடைய அரை பெரும்பாலும் ஒரு 6 அடின்னு வச்சேன். 6 அடி மீன்ஸ் ரைட் சைடில் 6 அடி, ஃப்ரண்ட்டில் பேக்கில் கீழே எல்லா சைட்லையும் 6 அடி அப்படி வச்சுக்கோங்க. நாம் அது பலூன் மாதிரி இருக்கும். அந்த பலூனுக்குள்ளே நாம இருக்கிறோம். ஒரு பெரிய பலூன் வச்சுக்கோங்க. ராட்சத பலூன் ஒன்று வச்சுக்கோங்களேன். அந்த பலூனுக்குள்ளே நாம் சென்ட்ரலில் இருக்கிறோம். நம்ம ஃபிசிக்கல் பாடி இருக்கும், நம்மளுடைய எத்ரிக் பாடிஸ் வெளியே இருக்கும். நாம் அதுக்குள்ளே இருப்போம். அப்போ எல்லா சைட்லையும் 6 அடி, மேலே கீழே சைடில் லெஃப்டில் எல்லாமே 6 அடி. அது நிறைய வேரியேஷன் இருக்குது. அது இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், பின்னாடி சொல்லுவோம். 6 அடி வச்சுக்கோங்க. மரத்துக்கு 6 அடி. அந்த பழைய மரம்னால 5 அடி குறையாம டச் பண்ணுறேன். உங்கள் கையில் கிறிஸ்டல் இருந்தது அப்படின்னு சொன்னால், கிறிஸ்டல் இருந்ததுன்னா எத்தனை அடிக்கு இப்போ இருந்தாலும் ஒரு 50 அடி 100 அடி இருந்ததும் எடுக்க முடியும். கிறிஸ்டல் இருந்ததுன்னா. கிறிஸ்டல் இல்லைன்னு போது அவங்க அந்த ஆறாவும் டச் பண்ணுற மாதிரி டிஸ்டன்ஸ் போதும். கிறிஸ்டல் இருந்தது அப்படின்னா சுமார் 50 அடி 100 அடி இருந்தால் கூட எங்கேயோ ஒரு இடத்துல மாடி இருந்து அந்த மரத்தினுடைய எனர்ஜி வாங்கலாம். அது எப்படி வாங்கணும்? கிறிஸ்டலில் அந்த முனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த முனை உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். கூர் முனை இருக்கு இல்லையா, அந்த கூர் முனை உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். இன்னொரு பக்கம் தட்டையாக இருக்கும், அதை மரத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். கையில் வைக்கணும். மரத்தை வச்சுக்கிட்டு இதே பிரார்த்தனை தான். இதுக்கிட்ட வேணும் இறைவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கோங்க. இல்லை கிறிஸ்டல் கூட கேட்டுக்கோங்க. இறைவா கிறிஸ்டல், இந்த மரத்தில் இருந்து எனக்கு தேவையான பிராணசக்தியை எனக்கு வாங்கி கொடுங்க. நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கும் நல்ல செல்வ வளத்தோடு இருப்பதற்கும் எனக்கு நல்ல இனியவர்கள் அமைந்து எல்லாரோடைய அன்பாகவும் பாசமாக இருப்பதற்கும் இந்த 3 தான் மெயின். வேறு ஏதாவது தேவைனாலும் கேட்கலாம், தப்பு கிடையாது. வேறு ஏதாவது நான் ஜென்ரலாக இந்த 3 கான்செப்ட் கொடுப்பேன். நல்ல ஆரோக்கியம் கிடைப்பதற்கும் நல்ல செல்வ வளத்தோடு வாழ்வதற்கும் நல்ல இனியவர்களோட எனக்கு சந்தோஷமாக வாழ்வதற்கும் எனக்கு தேவையான பிராணசக்தியை நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு கொடுங்க. என்னுடைய தீய கர்மாக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு நல்ல கர்மாவை கொடுங்க, எனக்கு இந்த எனர்ஜி கொடுங்க. ஜஸ்ட் கேட்டால் போதும். அவங்களோட மந்திரமெல்லாம் தேவையில்லை. கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைங்க. அப்படியே வைங்க. உங்களை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி வைங்க. அந்த எனர்ஜி அப்படியே கனெக்ட் ஆகி உள்ளே வரும். இது அப்படியே உள்ளவங்க 6 ஸ்டோர் ஆகிடும். இது நீங்கள் பியாண்ட் த லிமிட் ஆஃப் ஆரா, ஆராவுக்கு வெளியே எத்தனை அடிக்கு பின்னால் ஒரு 50 அடி 100 அடி இருந்தாலும் வாங்க முடியும். உங்கள் கண்ட பட்டா போதும். நீங்கள் ஒரு 100 அடிக்கு அந்த பக்கம் இருக்கலாம், 200 அடிக்கு அந்த பக்கம் இருக்கலாம். அப்படி ஹை லெவலில் அப்படி பிடிச்சிக்கிட்டு கூர்மனை உங்கள் பக்கம் இருக்கணும், அந்த பக்கம் ஆப்போசிட் இருக்கும். தவறி மாற்றி பிடிச்சாலும் அது வந்துடும். அதுதான் கிறிஸ்டல் இருக்கிற பெரிய பியூட்டி. நீங்கள் ஒரு தப்பாக பண்ணிட்டீங்க, நீங்கள் மாற்றி வச்சுட்டீங்க, பலன் கிடைக்காது அப்படி கிடையாது. ரிவர்ஸ் எஃபெக்ட் கிடைக்கும் அப்படி கிடையாது. பலன் கிடைக்காதுன்னு கிடையாது, ரிவர்ஸ் எஃபெக்ட் கிடைக்குது. அதான் கடவுள் கருணை உள்ளவர். கடவுளும் கிறிஸ்டலும் 2 ஒன்று. நீங்கள் தெரியாமல் மாற்றியே வச்சுட்டீங்கன்னா கூட அது கரெக்டாக மாற்றி எடுத்து கொடுத்தோம். கேட்குறது கிறிஸ்டல் அல்லது இறைவா, இந்த மரத்திலிருந்து தேவையான பிராணசக்தியை எனக்கு எடுத்து கொடுங்க. எனக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கும் மன ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ கேட்கலாம். பொதுவாக ஆரோக்கியம்னே சொல்லுவோமே. உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நம்ம சப்டிவிஷன் பண்ணுறோம். பட் ஆரோக்கியம் கிடைப்பதற்கும்
செல்வ வளம் நல்ல, எப்பயுமே நல்ல செல்வ வளத்தோடு நான் வாழ்வதற்கும், கடன் போகிறதுக்கும், கடன்லாம் நெகட்டிவ் சொல்ல வேண்டாம், அப்படி சொன்னால் மாற்றிக்கும், அது வேறு. பட் செல்வ வளம் கிடைப்பா இருக்கும், இல்லை அபண்டன்ஸ் ஆஃப் மணி நம்மகிட்ட இருக்கணும், தேவைக்கு மேலே பணம் இருக்கணும். அந்த மாதிரி செல்வ வளம் கிடைக்கிறதுக்கும் நல்ல இனிய உறவுகள் வேணும், வீட்லையும் ஆஃபீஸில் மட்டும் உறவுகள். இது கிடைக்கிறதுக்கு தேவையான பிராண சக்தியை எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. இதை கொடுத்தா நான் உனக்கு இதை பண்ணுறேன், அந்த வேண்டதெல்லாம் இங்கே தேவையில்லை. நீங்கள் கேட்குறீங்க, அது கொடுக்கும். கொடுத்து பிடிச்சிங்கன்னா நீங்கள் இப்போ கையில் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அந்த எனர்ஜி அப்படியே உங்களை பார்த்து உங்கள் ஆறாவது பார்க்க உங்கள் உடம்பு போஸ்ட் பண்ணால் போதும், நல்லா நோட் பண்ணுங்க, தெரியும் உங்களுக்கு அந்த எனர்ஜி உள்ளே வரும், அப்படியே பெனிட்ரேட் உள்ளே வரும். உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் சென்சிட்டைஸ் ஆகலைன்னு உங்களுக்கு தெரியாது. பட் தெரியலனுக்காக வரலன்னு அர்த்தம் கிடையாது, வரும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு, தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்கள் உடம்பு டியூன் ஆகலைன்னு அர்த்தம், அவ்வளோதான். பட் கேட்டால் வந்துடும் சார், எனர்ஜி வந்து எங்கேனாலும் வரும். இதே டெக்னிக் தான் கோயிலில் எனர்ஜி வாங்கலாம். நீங்கள் திருப்பதி போயிட்டு கோயிலில் போயிட்டு ஜர்கண்டின்ட்டு வந்துடுவாங்க, தள்ளி விட்டு வந்துடுவாங்க. நீங்கள் மெனக்கெட்டு செலவு பண்ணி லீவ் போட்டு பிஸ்னஸ் விட்டு போவீங்க. அங்கே போய் எவ்வளோ நேரம் பார்க்கவும் விடவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு 10 மீட்டருக்குண்டே பார்த்துட்டு போகணும், அப்புறம் அப்படியே கையை பிடிச்சி இழுத்து விட்டுவாங்க, நீங்கள் வந்துடுவீங்க இல்லையா. இது அப்படி இல்லை. இந்த டெக்னிக் பின்னால் இன்னொரு வகுப்பில் சொல்லிக் கொடுக்குறேன். திருப்பதி கோயில் முடிஞ்ச தரிசனம்லாம் முடிஞ்ச பிறகு கோயிலுக்கு பின்னாடி அந்த பிரகாரம் இருக்கு இல்லையா, அந்த பிரகாரத்தை போய் அழகாக உட்காருங்க. அங்கே கிறிஸ்டல் எடுத்து பப்ளிக் வெளியே கூட வைக்கத்தாரு, ஏன்னா உங்களை சுற்றி எல்லாரும் பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்போ சொல்கிறது இப்போ நீங்கள் வெளில இருக்கிறீங்க, இப்போ கிறிஸ்டலை வச்சு பார்க்குறீங்க. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் தனியாக இருந்தால் பார்க்கலாம், ரைட், ஓகே. நீங்கள் பப்ளிக்கில் 10 பேர் 100 பேருக்கு அவங்க முன்னாடி எப்படி சார் பிடிக்கிறது, அதில் நாட்டு உங்கள் பாக்கெட்லேயே இருக்கட்டும், உங்கள் பாக்கெட்டே இருக்கு, யாருக்கும் தெரியாது. ஈவன் திருப்பதி கூட அதான் நான் சொல்கிறேன். திருப்பதிக்கு போகிறீங்க, அங்கே போய் பார்த்து உங்களே எல்லாரும் பார்ப்பாங்க, என்னடா ஏதோ லூஸ் மாதிரி ஏதோ கையில் ஏதோ ஒன்று வச்சு ஏதோ கேட்குறான் அப்படின்னு அவங்களுடைய கான்சியஸ் உங்களுக்கு வரும். அது தேவையில்லை, உங்கள் பாக்கெட்டில் கிறிஸ்டல் இருந்தால் போதும், உடம்புல கிறிஸ்டல் இருந்தால் போதும். நினச்சிக்கோங்க, கிறிஸ்டல் இந்த மரத்தில் இருக்கிற எனர்ஜியை இப்போ நீங்கள் சொன்ன அந்த ப்ரேயரை அப்படியே சொல்லிட்டு எனக்கு எனர்ஜி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மனு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருந்துன்னாவே போதும், அந்த எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அப்படியே எனர்ஜி உள்ளே வரும், அது உங்களுக்கு ஸ்டோர் ஆகும், நல்லா வாங்கி. அதே மாதிரி தான் கோயிலில் அங்கே திருப்பதியில் போனது, திருப்பதி நாட்டு கோயில், திருப்பதி மற்ற எந்த கோயில், ஏன்னா அதுதான் ரொம்ப கரெக்டாக. மற்ற இடத்துல கொஞ்ச நேரம் பார்க்கலாம், அந்த கோயிலில் போனால் விடவே மாட்டாங்க, ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் வராங்க, தள்ளிட்டே விட்டுப்பாங்க. அப்போ நீங்கள் கோயிலுக்கு பின்னாடி அங்கே போயிட்டு உட்காந்துட்டு இறைவா, இந்த திருப்பதி தேவஸ்தானத்துடைய இந்த கோயிலுடைய எனர்ஜியை எனக்கு எடுத்து கொடுங்க, எனக்கு தேவையான பிராணசக்தியை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-10 நிமிஷம் உட்காருங்க போதும். என்னுடைய குரு 1 hour உட்கார வச்சார். என்னுடைய குரு 1 hour உட்கார வச்சு அது எப்படி எனர்ஜி வருது, அது நிறைய எனக்கு லெசன் கற்றுக் கொடுத்தார். அதனால என்னை 1 hour உட்கார வச்சார். 1 hour உட்கார வச்சு அது எப்படி வருது, எப்படி வாங்கணும், எப்படி பண்ணணும், டீட்டெயிலாக எனக்கு சொல்லி கொடுத்தாரு. 1 hour உட்கார வச்சு எனக்கு டெமோ பண்ணி கொடுத்தாரு. எனக்கு 1 hour. நீங்கள் எக்ஸ்ட்ரா உட்காராலும் உட்காரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஒரு 5 to 10 minutes போதும், எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னா அந்த எனர்ஜி கிறிஸ்டல் அப்சார்ப் பண்ணிக்கும். அந்த எனர்ஜி உங்களுக்கு எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும், எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கும். அந்த எனர்ஜி ஒன்ஸ் கிறிஸ்டல் வாங்கிடுச்சுன்னா வாங்கின எனர்ஜி அப்படியே கொடுத்துட்டு இருக்கும். நீங்கள் போனீங்க, திருப்பதிக்கு போனீங்க அப்படின்னா திருப்பதிக்கு போவீங்க, அது வாங்கிட்டு வரீங்க, ஒரு 2 நல்லா நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுங்க, அவ்வளோ. அந்த திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு எனர்ஜி மேக்ஸிமம் நல்லா கண்டிஷனாக வச்சுருந்தா கூட ஒரு 1 week 10 days இருக்கும், அவ்வளோதான். பட் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி திருப்பதியில் போய்ட்டு எனர்ஜி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது எப்பயும் பெர்மனண்ட்டாக இருக்கும், எப்போனாலுமே அந்த எனர்ஜி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பெர்மனண்ட்டாக ஸ்டோர் வச்சுருக்கும் கிறிஸ்டலில், அந்த எனர்ஜி அப்படியே வாங்கிட்டு எனர்ஜி கிறிஸ்டலில் ஸ்டோர் பண்ணால் அப்படியே இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணால் கூட, நான் ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லுவேன் இல்லையா, கிறிஸ்டல் கன்சிங் பண்ணிக்கோங்க 2 days once 3 days once, அது அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லுவேன், மாற்றி சொல்லுவேன். பட் வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி பண்ணுவோம். அப்படி நீங்கள் வாஷ் பண்ணால் கூட நெகட்டிவ் தான் போக முடியும், அந்த திருப்பதியோடைய எனர்ஜி அப்படியே நிற்கும். நீங்கள் வாஷ் பண்ணும்போது எது வெளியில் போகும்னா அதில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே, அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் எப்போ கிளன்சிங்காக வெளியே போக முடியும். நீங்கள் இந்த மாதிரி தெய்வீக தரங்கள் ஒரு சர்ச்சிலேருந்து வாங்குறீங்க, இல்லை ஒரு மாஸ்க்லேருந்து வாங்குறீங்க, இல்லை அந்த சீக்கிரம் ஒரு கோயிலேருந்து வாங்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு புனிதமான இடத்துலேருந்து ஒரு எனர்ஜி வாங்குறீங்க. எந்த எனர்ஜி வாங்கினாலும் அதை மட்டும் அதை அப்படியே கீப்பப் பண்ணிக்கும், நல்லது மட்டும் அப்படியே கீப்பப் பண்ணிக்கும், கெட்டது மட்டும்தான் வெளியே போகும், கெட்டது தான் போகும். அப்போது சாதாரணமாக ஒரு தடவை திருப்பதிக்கு போயிட்டு என்ன பெனிஃபிட் வாங்கிட்டு வந்தாரோ அது மாதிரி குறைஞ்சபட்சம் உங்களால் 100 மடங்கு 1000 மடங்கு அந்த எனர்ஜி வாங்கிட்டு வர முடியும். 1. 2வது, திருப்பதி போனால் பாசிட்டிவ் நடக்கும்ன்றது ஒரு கருத்து, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திருப்பதி போயிட்டு வீணாக போனவங்க, நொடிஞ்சவங்க, ரொம்ப வாழ்க்கையில் சஃபரிங்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது தெரியாது, அது என்ன மாதிரி ரிசர்ச் பீப்புளுக்கு தான் தெரியும், மற்ற மக்களுக்கு தெரியாது. ஏதோ போனால் அதுக்கு என்ன காரணம் தெரியாது. அந்த மாதிரி திருப்பதிக்கு போயிட்டு, திருப்பதி இல்லை எல்லா கோயில்களுமே அது நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. அது சில கோயில்களுக்கு, சில ராசிக்காரர்களுக்கு, சில லக்னக்காரருக்கு அந்த கோயில் நெகட்டிவாக இருக்கும். அதை பற்றி நான் பின்னாடி பேசுவோம். ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போனால் நல்லது சார், நல்லது. அப்படி கிடையாது. எப்படி கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கோ, அந்த 9 கிரகங்கள் உங்களுக்கே எடுத்துக்கோங்களேன்,
உங்கள் லைஃப்லேயே எடுத்துக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட பீரியடில் சனி பகவான் உங்களுக்கு ஃபேவராக இருப்பார். அடுத்த பேச்சில் உங்களுக்கு ஃபேவரும் இருக்க மாட்டார், உங்களுக்கு எகெயின்ஸ்டாக அவருக்கு நியூட்ரலாக இருப்பார். அடுத்த ஒரு பேச்சில் உங்களுக்கு குவைட் ஆப்போசிட்டாக இருப்பார். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போ குரு பகவான் பயிற்சி, இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லது, இந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது, இந்த ராசிக்காரர்களுக்கு மிக மிகவும் நல்லது, இந்த ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் சரியில்லை அப்படின்னும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த பலன் வரும். ஒரு ராசி பயிற்சி அன்னைக்கு ஒரு பலன்கள் சொல்லுவாங்க இல்லையா? பட் அதே அடுத்த பயிற்சி அன்னைக்கு உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபேவர் பண்ற குரு அடுத்தது எகெயின்ஸ்டா இருப்பார். இப்போ எகெயின்ஸ்டா இருக்கிற குரு அடுத்தது நியூட்ரலா இருப்பார். அவரால் நன்மையும் இருக்காது, தீமையும் இருக்காது, ரெண்டுமே இருக்கும், பேலன்ஸ்டா இருக்கும். இன்னொரு டைம் அவருக்கு குவைட் எகெயின்ஸ்டா இருப்பார். உங்களை போய் மாட்டு விட்டு வம்பளை மாட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பார். சனி பகவான் அப்படிதான். ஒரு பயிற்சியும் நல்லது இருக்கும், இன்னொரு பயிற்சி கெடுதல் இருக்கும். எல்லா கிரகங்களுக்குமே, எல்லா பயிற்சியும், ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, எல்லா பயிற்சிகளுக்குமே ஒரு பலன் இருக்கு. எப்படி மாறும்? மாறிக்கிட்டே இருக்கும். அது நம்முடைய ஜாதகத்தை மாதிரி, நம்ம கர்மாவுக்கு வந்து அந்த பிளானட்டரி பொசிஷன் சொல்லுவாங்க. பிளானட்டரி பொசிஷன் கோள்களுடைய நிலைகளை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் கோயில்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கு. உங்கள் லக்னத்துக்கும் உங்களுடைய லக்னத்துக்கும் அந்த கோயிலுக்குன்னு ஒரு லக்னம் இருக்கும். அந்த லக்னம் வந்து முறையா எல்லா கோயில்களையும் ஒரு எக்ஸிட் பண்ணி வச்சிருக்கணும், போர்டு போடணும். இந்த கோயில் இந்த லக்னத்தை கொண்டது, இந்த கோயிலுக்கு இந்த லக்னம் உண்டு அப்படின்னு சொல்லி போடணும். அந்த சிஸ்டம் யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த கோயிலுக்குன்னு ஒரு லக்னம் இருக்கு. அந்த லக்னமும் உங்களுடைய லக்னமும் சூட்டபிளாக இருந்தால், ஃப்ரெண்ட்லியா இருந்தால், நட்பு லக்னங்களாக இருந்தால் அந்த கோயில் உங்களுக்கு நன்மைகளை தரும். நட்பு லக்னம் இல்லாமல் எதிர்ப்பு லக்னமாக இருந்தால் அந்த கோயிலுக்கு போனால் நீங்கள் வம்புல மாட்டிக்குவீங்க, அந்த கோயிலுக்கு போனால் கஷ்டப்படுவீங்க. சில பேர் சொல்லுவாங்க, இதை நான் விளக்கம் சொல்லும்போது அவங்க என்ன கேட்பாங்க, டாக்டர் கடவுள்னா எல்லாம் பொது தானே டாக்டர், அது எப்படி டாக்டர் இது வந்து நன்மை தரும் இது தீமை தரும் அப்படி சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. நான் விளக்கம் சொல்லுவேன், எப்படி நன்மை தரும் எப்படி தீமை தரும்னு சொல்லுவேன். எல்லா கிரகங்களும் நன்மை தருகின்ற கிரகங்கள் தான். இப்போ கொடுக்குற நன்மை கொடுக்குற சனி பகவான் ஏன் இன்னொரு ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல உங்களுக்கு தீமையை கொடுக்குறாரு? பேப்பர்ல போடுறாங்களே இந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது, அதே நல்லதுன்றது அடுத்த பயிற்சியில கெட்டதுன்னு வர ஏன்? ஒய்? குரு பயிற்சி இந்த ராசிக்காரருக்கு நல்லது, ரைட், சந்தோஷம். அது எப்பயுமே நல்லதா? அடுத்த குரு பயிற்சிக்கு இவங்களுக்கு இதெல்லாம் இல்லை, இவங்க வேற 4 ராசி கொடுத்து இவங்களுக்கு நல்லதுன்றான். அடுத்த குரு பயிற்சிக்கு இவங்களுக்கு அப்போ மாறிக்கிட்டே வரும். அப்ப ராசி எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒரு டைம்லையும் அந்த மாறி வருதோ, அதே மாதிரி இறை சக்தியும் கூட அந்த கோயிலிருந்து அந்த லக்னத்துக்கு வர இறை சக்தி எல்லா லக்னக்காரும் பொருந்தாது. அப்ப தெரியாம நாம் போய் தெரியாம நெகட்டிவான கோயிலுக்கு போகும்போது அங்கேயே நமக்கு பிரச்சனைகள் வரும். அந்த பாசிட்டிவான லக்னம் அந்த குரூப்ல லக்னம் நட்பு லக்னமாக இருக்கும் பொழுது அவங்க நன்மைகள் அடைவார்கள். திருப்பதி சென்றால் திருப்பம் வரும், பாட்டு இருக்கு. திருப்பதி சென்றால் திருப்பம் வரும். பாசிட்டிவ் திருப்பதியில் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, நெகட்டிவ் திருப்பதி போய் டவுன் அவங்க நிறைய பேர் இருக்காங்களே. ஆதாரத்தோட பேசணும், சும்மா பேசல. திருப்பதிக்கு போயிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆனவங்க, திருப்பதி போயிட்டு வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆனவங்க, திருப்பதி போயிட்டு வந்து வீட்டில் டெத் நடந்திருக்கு, திருப்பதி போயிட்டு வந்து பிஸ்னஸ் அடியோடு அடி, எங்கேயோ இருந்தவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அதாவது 100 பேரை வச்சு வேலை வாங்கினவங்க, 100 பேரை வச்சு வேலை வாங்கினவங்க, கம்பெனி சம்பளம் கொடுத்தவங்க ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்கிறாரு. இப்போ 100 பேரை வச்சு கம்பெனி நடத்தி சம்பளம் கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக ஓனராக இருந்தவங்க, லிமிடெட் கம்பெனி நடத்திட்டு இருந்தவங்க, வறுமையில் திருப்பதிக்கு போயிட்டு வந்த பிறகு அப்படியே டவுன் ஆகி அவங்களுடைய குடும்ப வருமானத்தை நடத்துவதற்காக ஸ்விக்கியில் பைக் எடுத்து வண்டி ஓட்டுறாரு, அவங்களுடைய பெட்ரோலை காப்பாற்றுவதற்காக. அவர் இது எங்கே போய் சொல்லுவீங்க? கேட்க முடியுமா? போய் வாண்டாதிபதிக்கிட்ட ஏன் சார் இப்படி ஆயிட்டான்னு கேட்க முடியுமா? அவர்கிட்ட எதாவது என்கொயரி பண்ண முடியுமா? தேவஸ்தானத்தில் போய் கேட்க முடியுமா? தலைமை அர்ச்சகர்கிட்ட போய் கேட்க முடியுமா? ஆன்சர் சொல்லுவாங்களா யாராவது? ஏன் சார் உங்கள் கோயிலுக்கு வந்தவர் ஏன் சார் நொடிஞ்சு போயிட்டாரு? வரும்போது நல்லா தானே இருந்தார், உண்டியலுக்குள்ள நிறைய பணம் போட்டு போனார், அடுத்த போயிட்டு ஒரு 3-4 மந்த்ஸில் அடி மேலே அடி, குடும்பம் வாட வழி இல்லை, கடைசியில் அவ்வளோ பெரிய காரு பங்களா எல்லாத்தையும் விற்றுட்டு லேண்டில் எல்லாத்தையும் விற்றுட்டு கடைசியில் இப்போ போய் சென்னையில் ஒரு வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு ஸ்விக்கியில் அந்த வண்டி ஓட்டுவாங்க இல்லையா, அது என்ன ஃபுட் ஆப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபுட் ஆப்பு, சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறது. நம்ம ஆர்டர் பண்ணோம்னா நம்ம கொரோனா பீரியட் நம்ம மக்கள் ரொம்ப ரொம்ப சோம்பேறிங்களாயிட்டாங்க. கொரோனா பீரியடில் ஏதோ இயற்கை வந்து ஒரு காரணத்துக்காக வீட்டு விட்டு வெளியே போக சொன்னாங்க, அதோட கற்றுக்கின பழக்கம் இன்னமும் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு பால் பேக்கெட் வாங்குறாங்க, ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு மோர் பேக்கெட் வாங்குறாங்க,
அதை கூட பக்கத்துக்கு கடைக்கு போய் வாங்கி தர முடியல. ஆர்டர் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு வாங்குறாங்க. என்ன தால் தயிர் எல்லாம் வாங்குறாங்க. மக்கள் அப்படி ஆயிட்டாங்க. இப்போ அந்த ஸ்விக்கியில் போயிட்டு ஒரு வண்டி ஓட்டி ஏதோ பணம் ஒரு நாளைக்கு 1000-500 சம்பாதிக்கிறார் சார். ஒரு நாளைக்கு கொஞ்சம் கூடுதலாக ஆர்டர் கிடைக்கும், அன்னைக்கு கொஞ்சம் காசு நிறைய கிடைக்கும், சில நாளில் வந்து கம்மியாக கிடைக்கும். எப்படியும் ஒரு 500 1000 வரைக்கும் வருது சார். அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறோம் சார். அவங்க கண்ட தண்ணியோட அழுதுட்டு ரத்த கண்ணீர் வடிச்சுட்டு சொல்கிறாங்க, திருப்பதி போயிட்டு வந்து சார் இப்படி ஆகிப்போச்சு சார். இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ போய் உள்ள ரூமில் எடுத்தாலும் ஒரு 200 ஃபைல் இருக்கும். இந்த மாதிரி திருப்பதி மட்டும் போயிட்டு வந்து அடி வாங்கணும். இது எல்லா கோயிலுக்குமே இருக்குது, எல்லா கோயில்களுக்குமே இருக்குது. ரெக்கார்ட் இருக்குது. ரெக்கார்டோட தான் பேசுகிறேன், சும்மாலாம் பேசுகிறேன். இதெல்லாம் யாரும் நம்ம ஆன்மீகவாதிகள் சொல்லலை. அந்த கோயிலுக்கும் நான் லக்னம், இந்த கோயிலுக்கும் நான் லக்னம் இதுன்னு போடணும். மற்றெல்லாம் போடுறாங்க, மொபைல் பேசி யூஸ் பண்ணாதீர்கள்னு போடுறாங்க. ஆனால் உள்ள பேசிந்தாங்கிறாங்க. ஐயரும் பாக்கெட் தான் வச்சுங்கிறார். மொபைல் யூஸ் பண்ணாதீர்கள், பேசாதீர்கள், உள்ள பேசிக்கிறாங்க. மற்ற விஷயங்களை பேசாதீர்கள். அங்கே அந்த மூலையில் உட்காந்து சீரியலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பொம்பளைங்க நான் பார்த்துருக்கேன். போர்டு இருக்கு, போர்டு இதை பற்றி தேவையில்லாத விஷயங்களா பகவான் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தவிர மற்ற பேசாதீங்கன்னாங்க. அங்கே 4 மாமிஸ் உட்காந்து சினிமா காட்சி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் 4 சீரியலை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேற்று நடந்த சீரியல் இது அப்படி டிஸ்கஸ் பண்ண எங்கே இருக்கு? எங்கே தெய்வ சன்னிதானம் அங்கே இருக்கும்? இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கோயில்களுக்கு நம்ம அதை பற்றி பின்னாடி என்ன சொல்லலாம், அது எந்த மாதிரின்றது சில விஷயங்களை சொல்லலாம். கர்மயோகி இல்லைங்களே தவிர வேற யாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கு சார், கடலை போய் கும்பிட்றோம் சார், என்ன சார் லக்கணும், இது என்ன சார் லக்கணும். இந்த அனுபவம் பாருங்க, சில உங்களுடைய லைஃப்லேயே பாருங்க. சில கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்த பிறகு வாழ்க்கையில் நீங்கள் மேலே போயிருப்பீங்க, உங்கள் மன அமைதி சந்தோஷம் திருப்தியாக கிடைச்சிருக்கு. சில கோயில்களுக்கு போயிட்டு வந்த பிறகு அடி மேலே அடி விழுந்திருக்கும், அடி மேலே அடி விழுந்திருக்கும். தெரியல என்ன காரணம், தெரியல. அதை இப்போ நான் சொல்லும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இது உண்மையா, டாக்டர் சொல்றது கரெக்டா, இது ஒத்து வருதா, இல்லை இவர் ஏதோ உதாரணம் விடுறாரா, ஏதோ சும்மா ஏதோ சொல்றாரா, இல்லை இது விஷயம் இருக்கா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும், நான் இதை பார்ப்பேன், நான் ஆராய்ச்சி மைண்டோட பார்ப்பேன். ஒரு சின்ன குழு கொடுப்பாங்க சித்தர்கள், அதை வச்சு அதை அப்படியே பண்ணுவேன். எனக்கு கைட் பண்ணுவாங்க, ஆமா இதான் போய் பார்த்துக்கோ, கற்றுக்கோ, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க. எஸ், ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை அப்படியே பாயிண்ட் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு குழு கொடுப்பாங்க, இதை பற்றி பண்ணு, நீ கற்றுக்கோன்னுவாங்க. ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டுருவாங்க, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, அதை எக்ஸிக்யூட்டிவ் ப்ராக்டிக்கலாக பாருன்னுவாங்க. பார்த்த பிறகு அதே கேள்வி திருப்பி கேட்பாங்க. முதல்ல கேட்ட கேள்வி இப்போ கேட்பாங்க, இப்போ என்ன சொல்கிறீங்க, ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, கரெக்டு தான். நாம் நினைக்கிறது வேற, இது நினைக்கிறது வேறு. ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சில கோயில்களுக்கு போனால் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் இருந்திருக்கும், சில கோயில்களுக்கு போனால் அடி மேலே அடி விழுந்திருக்கும். அதே நேரத்தில் மற்றவங்க டெவலப் ஆகிருப்பான், நாம் அடி வாங்கியிருப்போம். திருப்பதி போய் டெவலப் ஆனவங்களும் இருக்காங்க, திருப்பி அடி வாங்கினவங்க இருக்காங்க. திருச்செந்தூர் போய் டெவலப் ஆனவங்களும் இருக்காங்க, திருச்செந்தூர் போய் டவுனாகவும் இருக்காங்க. திருப்பூரில் வந்து போனால் திருப்பூர் முருகனை வணங்கினா வந்து ப்ராப்பர்ட்டி சேரும், பணம் சேரும், சாரி அந்த நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, ப்ராப்பர்ட்டி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக சோஷியல் மீடியாவிலலாம் நிறைய பேர் பேசுனதுனால இப்போ அங்கே கூட்டம் ரொம்ப வழியுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். திருப்பூர் முருகண்ட ஆம்பளைங்களும் பொம்பளையும் குட்டியும் குறாடும் வெயிலையும் மழையிலையும் அப்படி வரிசை நிற்கிறாங்க சார். அது செவ்வாய்க்கிழமான கூட்டம் உள்ள நெருங்க முடியல சார்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கினவங்க இருக்காங்க. நல்ல அவங்க சொல்கிற மாதிரி அந்த செவ்வாயினுடைய அம்சம் இல்லையா, பூமிக்கு அதிபதி, பூமியினுடைய விஷயம், பூமி சம்மந்தப்பட்டவங்கள சேர்த்தவங்க வாங்கினவங்க இருக்காங்க. அதே நேரத்தில் திருப்பூர் கோயிலுக்கு போயிட்டு சொத்துக்களை விற்றவர்களும் இருக்கிறார்கள். எங்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு. ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்கிறாங்க, திருப்பூருக்கு போனால் இது நடக்குன்றாங்க, போகிறாங்க, மக்கள் வாங்குறாங்க. அது தப்பு இல்லை, அது நான் மாற்றுக்கட்டு சொல்லலை, நம்ம அது கான்ட்ராவாக எதுவும் சொல்லலை, அது உண்மை, அது ஒத்துக்கிறோம். ஆனால் ஏன் சில பேர் அங்கே இவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்கே போனால் சொத்து வாங்கலாம், அங்கே போனால் பூமியினுடைய யோகம் கிடைக்கும், அதனால் முருகர் அந்த எனர்ஜி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி போனாங்க, வாங்கினாங்க, இருந்தாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. அதே மாதிரி தான் இவங்களும் போகிறாங்க. இவங்க போன பிறகு இருக்கிற சொத்தை வித்துடுறாங்க. இருக்கிற சொத்தை விற்கிற மாதிரி சில சூழ்நிலை வருது, அவங்க லைஃப்பில் வருது. திருப்பூர் போயிட்டு வந்த பிறகு ப்ராப்பர்ட்டியில் விற்றுட்டு இப்போ சொந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருக்காங்க. திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு சொந்த வீட்டில் இருந்து வாடகை வீட்டுக்கு வந்தவங்க இவங்களும் இருக்கிறாங்க, வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு போனவங்களும் இருக்காங்க. ரெண்டுமே இருக்குது, 2 டேட்டாவுமே இருக்குது. இப்போ டேட்டான்னு எடுக்கும்போது அங்கே போனேன், நான் இல்லாத போன வாடகை வீட்டில் இருந்தேன், இப்போ நான் சொந்த வீட்டை வாங்கிட்டு வந்துட்டேன்றவங்க இருக்காங்க. அது சந்தோஷம், ஹாப்பி, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அதுக்கு நம்ம டாக்குமெண்ட் எவிடன்ஸ் எல்லாம் தேவையில்லை. அதே நேரத்தில் நான் அந்த கோயிலுக்கு போனேன், என்கிட்ட இருக்கிற சொத்தை நான் விற்றுட்டேன், இப்போ என்கிட்ட சொத்து இல்லை, சொந்த வீட்டில் இருந்தோம், வாடகை வீட்டில் இருக்கேன், அந்த வாடகை வீட்டுக்கும் வாடகை கொடுக்க முடியல. இப்போ
ஹவுஸ் ஓனருக்கு நான் பயப்படுறேன். ஒரு காலத்தை நான் மெட்டி அவங்களோட என்னுடைய டேலண்ட் கிட்ட நான் வாடகை வாங்கினது போக, இப்போ நான் வாடகை அந்த டேட்டில் கொடுக்க முடியல, அவங்க ஃபோன் அடிக்கிறான், பதில் சொல்ல முடியல, என்ன சொல்லுங்க எனக்கு தெரியல, வாடகை கொடுக்க முடியல, அப்படி வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இதே திருப்பூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நான் இந்த தான் டாக்குமெண்ட் பண்ணுவேன். ஏன் இதனால் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்குது, ஓகே சந்தோஷம். நெகட்டிவ் ரிசல்ட் ஏன் வருது? இங்கே பார்க்கும்போது தான் நமக்கு நம்ம பேப்பரில் போடாமல் பார்த்தீங்க அதிர்ச்சியூட்டும் தகவல்கள்னு சொல்லி போடுவாங்க. அந்த மாதிரி ஐச்சூட்டும் தகவல்கள் நமக்கு இங்கே வருது. அந்த மாதிரி ஐச்சூட்டும் தகவல்களை நம்ம ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு நம்ம கர்மாநிதி இருந்து இப்படியெல்லாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த தகவல்கள்லாம் இப்படி இருக்குன்றது உங்களுக்கு சொல்லி மிரட்டாமல், ஏற்கனவே டாக்டர் ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாரு, ரொம்ப மிரட்டுறாருன்னு ஒரு இது இருக்குது, மக்கள்கிட்ட ஒரு எப்பயுமே இருக்குது. நெகட்டிவாக பேசுகிறாரு, டெரராக பேசுகிறாரு, மிரட்டுறாரு அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, நான் இருக்கிறத சொல்கிறேன், அவ்வளோதான். இப்படி தான் இருக்குது, இப்படி உஷாராக வாழ்ந்துக்கோங்கன்னு சொல்கிறேன். உங்களை டெரரிஸ்டாக நான் இருக்கணும், உங்களை மிரட்டணும், உங்களை கைக்குள்ளே வச்சுக்கணும், உங்களை எப்பவுமே பயத்திலே வச்சுக்கணும், அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் எந்த கட்டாயம் எனக்கும் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது. அந்த அவேர்னஸ் கொடுக்குறேன். இந்த அவேர்னஸ் யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. இது வரைக்கும் யாரும் கொடுக்க மாதிரி எனக்கும் தெரியல. ஆனால் தான் சித்தருக்கு நம்மளை செலக்ட் பண்ணி பண்ணியா கொடுன்றாங்க, நாம கொடுக்குறோம். அப்போ இந்த அவேர்னஸை தெரிஞ்சுக்கணும். ஏன் கோயில்களுக்கு போனால் தீமைகள் நடக்குது? ஒருத்தருக்கு நல்லது நடக்குது, நமக்கு மட்டும் ஏன் கெடுதல் நடக்குது? ரைட்டாக கேட்பாங்க. சார் அவன் போனால் அவனுக்கு நல்லது நடக்குது சார், நையா சார், அதுதான் கேள்வி, அதுக்கு தான் ஆன்சர் எடுக்கணும். அவன் போனால் அவனும் தான் கும்பிட்றான், நீ போனால் நீங்களும் தான் கும்பிட்றீங்க. பட் அவன் நல்லா இருக்கலாம், நீங்கள் ஏன் நல்லா இருக்கல? வை? இங்கே தான் கர்மா உள்ள வருது. அப்போ இந்த மாதிரி கோயில்களுக்கு யார் போவான்? கர்மா கஷ்டப்படணும்னு அமைப்பு இருக்கிறவங்க, நெகட்டிவான லக்னம் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போவாங்க. சொகப்பணுன்ற அமைப்பு இருக்கும், அந்த கோயிலுக்கு பார்க்க மாட்டாங்க. அது டிவைன் கட் பண்ணி விட்டுரும். ஏன்ப்பா அந்த கோயிலுக்கு உன்னுடைய லக்னத்துக்கு ஆப்போசிட்டான கோயில், அந்த கோயிலுக்கு நீ போகாது அப்படின்னு சொல்லி டிவைன் ஏதாவது வகையில் நம்மளை அதை ட்விஸ்ட் பண்ணி மாற்றி விட்டு போகக்கூடாது. அப்போ சொகப்படணும்னு அமைப்பு இருந்ததுன்னா, இப்போ இந்த கோயிலுக்கு போய் இந்த லக்னத்துக்கு போனோன்னா இது போகும், நீ போயிட்டு வான்னு அமைச்சிடும். ஸோ அந்த கர்மா தான் இந்த மாதிரி இடங்களுக்கு, சரியான இடங்களுக்கு போவதையும் அந்த நல்ல கர்மா ஊக்குவிக்கிறது. அதே கெட்ட கர்மா போக தேவையில்லாத, போக வேண்டிய அவசியம் இல்லாத இடங்களுக்கு, கோயில்களுக்கு போக வைக்கிறது நெகட்டிவ் கர்மா. நாம் போவோம், செப்பரேட் வருவோம், கடவுள் நம்பிக்கையில் போவோம், சேர்த்த வாரி பூசிக்கிட்டு வருவோம். இதை பற்றி பேச நிறைய கான்ட்ரவர்சி சொல்லுவோம், இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவுக்காக நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது, சாதாரண விஷயம் கிடையாது. இதை பற்றி பேசணும், எங்கேயோ போயிட்டேனே. எதை பற்றி பேசணும்? எஸ், பாருங்க, ஆரம்பிச்சது ஒன்று, போனது ஒன்று. அப்போ அந்த மரத்துக்கிட்ட இருந்து எனர்ஜி எடுக்கிற மாதிரி கோயில்கிட்ட எனர்ஜி எடுக்கலாம். இதை நான் இன்னமும் இது பண்ணி சொல்கிறேன். அந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் போகும்போது கிறிஸ்டலை கையில் எடுக்கணுன்றது இல்லை, அதை தான் சொல்ல வேண்டும். கிறிஸ்டலை கையில் எடுக்கணும். இப்போ திருப்பதி கோயிலில் போகிறீங்க, ஆயிரக்கணக்கான பேர் உங்களை சுற்றி உட்காந்துருப்பாங்க. நீங்கள் கோயில் பிரகாரத்தில் கோபுரத்துக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்குள்ள நீங்கள் உட்காரலாம். கோயில் நீங்கள் உள்ளே தான் அலோவ் பண்ண மாட்டாங்க, பின்னாடி என்ன குரு அங்கே தான் உட்கார வச்சார். அந்த கோயில் கருக்கம் இருக்கு இல்லையா, அது பின்னாடி அந்த தங்க கோபுரம் இருக்கு இல்லையா, அது பின்னாடி அந்த இது இருக்கும், திண்ணை மாதிரிலாம் இருக்கும். அந்த இடத்துல தான் உட்கார வச்சு எனக்கு நிறைய டெமோ பண்ணி சொல்லி கொடுத்தார், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அப்படி எனர்ஜி கிறிஸ்டலை எப்படி வாங்குறது, அது எப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி. அதான் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வர எனர்ஜி மாதிரி குறைஞ்சபட்சம் 100 மடங்கு ஏன்னா கிறிஸ்டலில் இன்னும் அது கமெண்ட் கொடுக்குற வேறு மாதிரி தான் இருக்குது. நான் பின்னாடி ஃபியூச்சரில் சொல்கிறேன். நான் குறைஞ்சபட்சம் 100 மடங்கு 1000 மடங்கு அந்த எனர்ஜி வாங்கிட்டு வர முடியும். அந்த எனர்ஜி கரையாது. நீங்கள் போயிட்டு வந்தால் கரையிரும், ஆனால் இங்கே கரையாது. அதை அப்படியே கிறிஸ்டலை மெயின்டைன் பண்ணிக்கலாம், எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த எனர்ஜி நீங்கள் ஒன்ஸ் ஸ்டோர் பண்ண அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களோட மட்டும் இல்லை, உங்களுடைய 1000 வருஷம் கழிச்சு உங்கள் பேரம்பேத்தி 10வது தலைமுறை உங்கள் பேரம்பேத்தி யூஸ் பண்ணால் கூட அந்த எனர்ஜி அவங்களுக்கு போகும். 1000 வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய 10வது தலைமுறையில் ஒரு பேரனோ பேத்தி அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணாங்கன்னா கூட நீங்கள் எப்பயோ 1000 வருடங்களுக்கு முன்னால் திருப்பதியில் வாங்கிட்டு வந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு போகும். கிறிஸ்டலில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அதான் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது. ஸோ அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஜஸ்ட் நீங்கள் பாக்கெட் வச்சுருந்தாலே கிறிஸ்டலும் இறைவனும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன். கிறிஸ்டல் இந்த திருப்பதி கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த திருப்பதி கோயிலில் அந்த ஏழுமலையானுடைய அந்த பிராண சக்தியை, பாசிட்டிவ் சக்தியை எனக்கு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மனசை நினச்சிட்டு அமைதியாக உட்காந்தாலே போதும், அது எனர்ஜி இழுத்துக்கும். நீங்கள் நல்லா சென்சிட்டிவாக இருந்தால் உங்களுக்கு அந்த எனர்ஜி வர தெரியும், அது உங்கள் ஆறாக்குள்ளே கனெக்ட் ஆகி தெரியும். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா வரலைன்னு அர்த்தம் இல்லை, நீங்கள் அதை உணரக்கூடிய பக்குவத்துக்கு வரலன்னு அர்த்தம், அவ்வளோதான். பட் நீங்கள் ஒன்ஸ் நினச்சி கேட்டிங்களே போதும். அவன் பப்ளிக் பிளேஸில் இருக்கும், இந்த மரத்துலேருந்து எனர்ஜி எடுக்கணும். அப்போ 100 பேர் உட்காந்துருப்பான், அவன் என்னடா இவன் எதுக்கு இருக்குன்னா இருக்கான், இவன் என்ன இப்படி பண்ணுறான்னு நினைப்பான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம்.
ஜஸ்ட் மனசை நினைச்சாலே போதும் கிறிஸ்டல் தொட்டா தொட முடியும்னு சொன்னா பரவாயில்ல. கிறிஸ்டல் மனசை நினைச்சு கிறிஸ்டல் இது இங்கே வந்திருக்கேன், இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி தேவையான எனர்ஜி எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுங்க, அது எனர்ஜி கிடைக்கும். இந்த எனர்ஜி எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னா, நீங்கள் சயின்ஸில் படிக்கிறீங்களே, இத்தனை ஆப்பிள் சாப்பிட்டா அந்த எனர்ஜி கிடைக்கும், இவ்வளோ காய் சாப்பிட்டா இந்த பணம் கிடைக்கும், இவ்வளோ நட்ஸ் சாப்பிட்டா இந்த எனர்ஜி கிடைக்கும். அப்போ நீங்கள் படிக்கிறீங்களே சயின்ஸில், அந்த எனர்ஜி இங்கே கிடைக்கும், கிறிஸ்டலில் கிடைக்கும், வாங்கி கொடுத்துடும். நீங்கள் நட்ஸ் சாப்பிடணும், ஃப்ரூட் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிட்டா என்ன எனர்ஜி கிடைக்குமோ அதெல்லாம் சாப்பிடாமே கிறிஸ்டல் உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். எஸ், பப்ளிக் பிளேஸில் எங்கே போனாலும் அந்த எனர்ஜி உங்களால் வாங்கிக்க முடியும். பப்ளிக் பிளேஸில் எங்கே போனாலும் அதை நீங்கள் ஜஸ்ட் மனசை நினைச்சு சொன்னாலே போதும், அந்த எனர்ஜி உங்களால் வாங்கிக்க முடியும், கண்டிப்பாக வாங்கிக்க முடியும். அந்த எனர்ஜி உங்களுக்கு எப்பயுமே சஸ்டைனாக இருக்கும், சர்டன் பீரியட் இல்லை, சஸ்டைனாக இருக்கும், எப்பயுமே சஸ்டைனபிளாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அருமையான டூல் கிறிஸ்டல். கிறிஸ்டலை பற்றி நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இப்போ 100 பங்கு இருக்குன்னா அதில் 1 பங்கு தான் சொல்லியிருக்கேன். 100 பங்குனா 1 பங்கு 2 பங்கு சொல்லியிருக்கேன். இன்னும் சித்தர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. 98% இன்னும் நிறைய இருக்கு. இனி வருங்காலத்தில் நாம் சொல்லுவோம், உங்களுக்கு அந்த கொடுப்பனை இருந்ததுன்னா சித்தர்களும் இறைவனும் அனுமதித்து அதை நாம் சொல்லுவோம். இறைவனும் சித்தர்களும் அனுமதித்தால் அதை நாம் சொல்லுவோம். 98% இன்னும் நிறைய விஷயங்கள். இப்போ 1-2 தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த எனர்ஜி உங்களால் வாங்க முடியும், எந்த எனர்ஜி உங்களால் அப்படியே வாங்கி கீப் அப் பண்ணி கரெக்டாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இது எவ்வளோ பெரிய கிஃப்ட், அது எவ்வளோ பெரிய கிஃப்ட், அருமையான கிஃப்ட். ஸோ இந்த எனர்ஜியை உங்களால் வாங்கிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். கிறிஸ்டலை பல வகையிலையும் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓகே. சுய தர்மம். சுய தர்மம் அப்படின்னா, நம்ம அன்னைக்கு தர்மத்தை பற்றி பேசும்போது அது கொஞ்சம் நின்று போச்சு, டைம் ஆயிட்டுனால. நம்ம இந்த பூமிக்கு வரும்பொழுதே ஏதாவது ஒரு தொழில் செய்யறதுக்காக தான் வரோம். இந்த பூமியில வாழ்றதுக்கு நமக்கு பணம் கண்டிப்பா வேணும், பணம் கண்டிப்பா தேவை. ஆனா அதே நேரத்துல அந்த பணத்தை எப்படி நியாயமா சம்பாதிக்கணும் ஒரு வழி சொல்லி அனுப்புறாரு கடவுள். வந்து அந்த வழி சொல்லி அனுப்புறாரு. சுய தர்மம், தொழில் தர்மம். அந்த தர்மத்துக்கு உண்டான தொழிலை நாம செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம என்னைக்குமே வந்து ஹாப்பியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். 2வது, அதனால நமக்கு நஷ்டங்கள் வராது, அந்த மாதிரி சரியா போகும். இந்த தர்மத்துக்கு புறம்பான நாம தொழிலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம வந்து பல வகையில பாதிப்போம். இப்ப நம்ம செய்யற தொழிலை வந்து கடவுள் நிர்ணயம் பண்ணி தான் அனுப்புறாரு. இந்த பூமிக்கு நம்மளை அனுப்பும் போது இனி இந்த தொழில் தான் செய்யணும், இந்த தொழில் தான் செய்யணும். ஸ்வதர்மம் சொல்லுவாங்க. அதை வந்து சான்ஸ்கிரிட்ல ஸ்வதர்மம் சொல்லுவாங்க. அந்த ஸ்வதர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா, இந்த ஜென்மத்துல நீ இந்த தொழிலை செய்து நீங்க வாழணும், உங்களுடைய படிப்படை தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வதற்கு இந்த தொழில் தான் உனக்கு நிர்ணயம் பண்ணி அனுப்புறாரு. அது ஜாதகத்தை தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை நாம சரியா புரிஞ்சுக்காம, சரியா உணராம நாம் அந்த தொழிலை பண்ணாம வேற தொழில் செய்யும் பொழுது நமக்கு பல வகைகள் நஷ்டங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் வரும். இதை எப்படி வந்து அந்த சுய தர்மத்தை கத்துக்கிறது, எப்படி வந்து சுய தர்மமான அந்த தொழிலை வந்து நாம தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற விஷயங்கள் நம்ம ஃபியூச்சர்ல சொல்லி கொடுப்போம். அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. நம்ம அந்த மாதிரி தொழிலை அந்த மாதிரி முறையா கரெக்டா நம்ம செய்யும் பொழுது நம்ம எந்த வகையிலும் பாதிக்கப்பட மாட்டோம். ஆனா இது தெரியாது. இன்னைக்கு என்ன தொழில் செய்யணும் எப்படின்னு யார் கற்றுக் கொடுக்குறாங்க? கன்சல்டன்ட் சொல்றாங்க. கன்சல்டன்ட் சொல்றாங்க. அவங்கள போய் கன்சல்ட் பண்ணேன், என் பையனை என் பொண்ணை எந்த கோர்ஸ் படிக்க வைக்கலாம், எந்த கோர்ஸ்ல வந்து போட்டா அவங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லி கன்சல்டன்ட் சொல்றாங்க. இல்லை நாம நிர்ணயம் பண்றோம், ஸோ இந்த தொழில் செய்யலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து அதை நிர்ணயம் பண்ணி நாம வந்து அதை செஞ்சுட்டு இருக்கோம். தப்பா பண்றோம். அதனாலதான் நாம லைஃப்ல சஃபர் ஆகிறோம். இறைவனால் கொடுக்கப்பட்ட தொழில் எது? இறைவன் எதை செய்யறதுக்காக உங்களை அலோவ் பண்ணியிருக்கிறாரு, இறைவன் எதை செய்யறதுக்காக உங்களை அமைச்சிருக்கிறாரு, இந்த டெக்னிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல தொழில் மூலமாக நம்ம கஷ்டம் அடைய மாட்டோம், தொழில் மூலமாக நம்ம சிரமம் அடைய மாட்டோம், தொழில் மூலமாக நமக்கு எந்த லாஸும் வராது. அந்த விஷயத்தை நம்ம இனி வருங்காலங்களில் நம்ம வரும் வகுப்பில் சொல்லிக் கொடுப்போம். அதுதான் தர்மம். அப்ப இறைவன் வந்து உங்களுக்கு அனுப்பும் பொழுது இந்த தொழிலை செய்யுங்கன்னு ஒரு தர்மத்தோடு அனுப்புறார். அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணி அந்த தொழிலை செஞ்சோம்னா நாம ஹாப்பியா இருப்போம். அந்த தர்மத்துக்கு மாறாக அவர் சொல்ற தொழிலை தவிர எனக்கு இந்த தொழில் பிடிக்குது, எனக்கு இந்த தொழிலில் எனக்கு நிறைய வருமானம் வரும், இந்த தொழில் செஞ்சு எனக்கு இவ்வளவு கூடுதல் பெனிஃபிட் கிடைக்கும், இதுல போனால் எனக்கு பேர் கிடைக்கும், இதுல போனால் எனக்கு புகழ் கிடைக்கும் அப்படி நம்ம தவறான தொழில் நாம் ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம போனோம்னா அங்கே நமக்கு அடி வாங்குவோம். அது பல வகையில் நமக்கு பாதிப்பு வரும், பல வகையில் நம்ம துன்பப்படுவோம்.
இந்த துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் தொடரும். எப்ப இறைவன் நமக்கு அனுமதித்த, இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த, இறைவன் நமக்கு வழிகாட்டிய, இறைவன் நமக்கு நிர்ணயம் செய்து இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சுடுறார்களே, அந்த தொழிலை செய்யாத போது நமக்கு அது வரும். அப்ப இறைவன் செய்கின்ற தொழிலை செய்யும் போது தர்மம், இறைவன் நம்மளை அனுமதிக்காத தொழிலை செய்வது அதர்மம். அதர்மத்துல போனா பனிஷ்மெண்ட் உண்டு, தர்மத்துல போனா நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஸோ தொழிலுக்கு கூட செலெக்ஷன் பண்றதுல நமக்கு இறைவன் தர்மத்தோட தான் அனுப்புறாரு. நீ இந்த பூமிக்கு போகும்போது நீ தொழில் தான் செய்யணும், இதான் பண்ணணும், இதுதான் உனக்கு வருமானம், இதுல தான் உன்னுடைய ஜீவனம் நடக்கணும்னு இருக்கு. இது ஜாதகத்தை தெளிவா இருக்கு. ஜாதகத்தை யாரும் புரிஞ்சுக்கிறவங்க யாரும் இல்லை, தெளிவா சொல்றவங்களும் யாரும் இல்லை. நீங்களும் கேட்கறது இல்லை, ஜோசியர்களும் சொல்றது இல்லை. ஜோசியர்களும் சரியா சொல்றது இல்லை, நீங்களும் சரியா கேட்கறது இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்றீங்க. அதனாலதான் பின்னாடி அவங்க பல வகையில கஷ்டப்படுறாங்க. இந்த ஸ்வதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் உங்களுக்கு பிறக்கும் போதே எல்லாருக்கும் இந்த தொழில் தான், இதான் ஜீவனம் அனுப்புறாரு பார்த்தீங்களா. அதை நீங்க செய்யும் பொழுது அதன் மூலமாக இங்க அனைத்து செல்வங்களையும் பெற்று, அனைத்து சுகங்களையும் பெற்று, சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்க வாழ்வீர்கள். அதை விட்டுட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் போனால் நல்ல வருமானம், இதில் போனால் பெனிஃபிட், இந்த பெனிஃபிட், அந்த பெனிஃபிட், அங்கே போனால் ரைட்டு, இங்கே போனால் ரைட்டு, எங்கே நம்ம தப்பு பண்ணுறோமோ, அதர்மத்துக்கு மாறுறோமோ, அப்போ வி ஆர் கெட்டிங் பனிஷ்மெண்ட். வி ஆர் கெட்டிங் பனிஷ்மெண்ட். வி ஆர் பனிஷ்ட். சரியா? இதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம பேசுவோம். ஓகேவா? இதுதான் சுய தர்மம், தொழில் தர்மம். இது கொஞ்சம் அதே மாதிரி இன்னொரு விஷயம், நாம் அந்த வாஸ்து நாட்களில் விளக்கேற்றுறோம். வாஸ்து நாட்களில் விளக்கேற்றுறோம். கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு விளக்கேற்றுறோம். வாஸ்து நாளில் நாம் சொல்லி ஏற்றுறீங்க. தீப திருநாளில் எல்லாருமே ஏற்றுவாங்க. அண்ணாமலை கரோகரான்னு அன்னைக்கு நினைப்பாங்க, ஒரு 3 நாள் நினைப்பாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. 3 நாள் அது 9 நாள் கார்த்திகை தீபம், திருவண்ணாமலை, முக்தி அப்படின்லாம் பேசிட்டு அண்ணாமலை கரோகரான்னு சொல்லிட்டு விளக்கேற்றுவாங்க. பட்டு இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்மாதி ஹீலிங் ஃபாலோயர்ஸ் எப்பயுமே காலையிலையும் ஏற்றணும், ஈவினிங்கும் ஏற்றணும். காலையிலன்னா 5 to 7, காலையில் 5 to 7, நைட்லன்னா 5 to 7. காலைல முடிஞ்சால் ஏற்றுங்க, அப்படி முடியலன்னா நைட்லேயும் ஏற்றுங்க. தலைவாசப்படி இருக்குல்ல, என்ட்ரன்ஸ் ஆஃப் த கேட், நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் இருந்தாலும் சரி, அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாடங்கள் வைப்பாங்க. எல்லா என்ட்ரன்ஸுக்கும் முன்னாடி மாடங்கள்னு சொல்லி கம்பல்சரியாக வைப்பாங்க. அந்த மாடத்தில் டெய்லி விளக்கேற்றுவாங்க. காலைல இப்படி காலம் எழுந்ததும் 5 to 7 ஏற்றுவாங்க. முக்கியமாக அந்த சூரிய உதயம் அசமான டைமில் அந்த லேம்ப் எரிஞ்சிட்டு இருக்கும். சூரிய உதயம் ஆகிற டைம் அசமான டைம் லேம்ப் எரிஞ்சிட்டு இருக்கணும். அப்போ கண்டிப்பாக அந்த லேம்பில் விளக்கு ஏற்றுவாங்க, கம்பல்சரி ஏற்றுவாங்க. அந்த குடும்பங்கள் ஆரோக்கியத்தோடும் அமைதியோடும் இனியவர்களோடும் வாழ்ந்தன. இன்னைக்கு மாடர்ன் ஃபீல்டில் அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறவங்களும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் வந்த பிறகு அதுவும் போயிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு. அதனால் நீங்கள் இனிமேலுக்கு ஒரு 2 அகல் விளக்கு, மண் விளக்கு அந்த மாதிரி வச்சு விளக்கு ஏற்றுங்க. மற்றவங்கள பார்த்து கற்றுக்கிட்டோம். மற்றவங்கள பார்த்து என்ன பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் விளக்கு ஏற்றுறீங்க, யாராவது கேட்டால் தாராளமாக சொல்லுங்கள். நாங்கள் மாதிரி கர்மாதிகளை ஃபாலோ பண்ணுறோம், அவர் ஒருத்தர் சொல்கிறாரு இதெல்லாம் ஏற்றா நல்லதுன்றாரு, நாங்கள் ஏற்றோம்னு சொல்லுங்கள். அதை கேட்டு அவங்க ஏற்றி அவங்களுக்கு நல்லா கிடைச்சேன்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் விளக்கு ஏற்றுறதுக்காக செலவு பண்ணுற டைம் வேஸ்ட் இல்லை, அது பல மடங்கு உங்களுக்கு இறைவன் அது மீட்டி கொடுத்துருவார். இங்கே விளக்கு ஏற்றுறதுக்காக செலவு பண்ணுற பணம், அந்த எண்ணெய்க்கான செலவு, திரிக்கான செலவு, பல வகையில் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருவார். தேவையற்ற செலவை கட் பண்ணிடுவார். தேவையற்ற செலவுகள் கட் ஆகிடும், வருமானம் அதிகமாகும், செல்வ நிலை வளரும். இந்த 3 விஷயத்துல மாற்றங்கள் தெரியும். விளக்கு எப்பயுமே ஏற்றுங்க. மார்னிங் 5 o'clock பிரம்மகுத்தில் ஆரம்பிச்சிடணும். அந்த சூரியன் உதயமாகிற வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு 6-6:30, ஏன்னா ஊருக்கு ஊருக்கு வித்தியாசப்படும். சூரிய உதயமாகிற நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு 5 to 5:30 மாதிரி வச்சுக்கலாம். சூரியன் உதயமாகும் போது விளக்கு எரியணும். முன்னாடி எரியணும் ஒரு 6:30 வரைக்கும் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா எரியனால ஒரு தப்பு ஒன்றும் கிடையாது, நல்லது தான். அதே மாதிரி ஈவினிங்லையும் சூரிய அஸ்தமனமாகி அந்த விளக்கேற்றுற நேரம்னு சொல்லுவாங்க. அப்போ நான் விளக்கேற்றும் நேரம்னு சொல்லுவாங்க. சூரிய அஸ்தமனம் ஆகிட்டா விளக்கேற்றணும். அந்த டைம் விளக்கு இருக்கணும், விளக்கு எரியும், தீபம் எரியும். அந்த தீபத்தை ஏற்றுங்க. அது ஒரு 1 hour வரைக்கும் எறிட்டோம். ஒரு up to 7 o'clock வரைக்கும் எறிட்டோம். ஒரு 5:30, 5:45, 5:30 ஏற்றிடுங்க. ஒரு 2 விளக்கு வாசப்படி முன்னாடி கம்பல்சரி ஏற்றுங்க. இது எதை ஏற்றுறோம் அப்படின்னா, இது இறைவன் ஒளிவடிவானவன். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய காரணங்கள். அதை பற்றி பேசினா ஒரு 4 கிளாஸ் பேசுவோம், ஃபியூச்சரில் பேசுவோம். அந்த விளக்கை ஏற்றுங்க. அந்த விளக்கை ஏற்றிட்டு ப்ரே பண்ணணும். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேளுங்க. மனசு நினைச்சாலே போதும். அதுக்காக நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு விளக்கு ஏற்றும்போது, இறைவா எனக்கு இதெல்லாம் கொடுங்க,
அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க போதும். அது கொடுக்கறதுக்கு என்னோட யாரும் கரெக்டாக பண்ணுவார். இது இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு முன்னாடி இந்த விளக்கு ஏற்றுற விஷயம் காலையிலையும் ஈவினிங்லையும் ஒரு 1.5 hour 2 hours விளக்கு ஏற்றுற விஷயம், சூரிய அஸ்தமனத்தின் போதும் சூரிய உதயத்தின் போதும் நீங்கள் விளக்கு ஏற்றுற விஷயம், இதுக்கு செலவு பண்ணுற டைமு பல வகையில் உங்களுக்கு மீட்டி கொடுத்துருவார் கடவுள். பல வகையில் தேவையற்ற செலவு அரெஸ்ட் பண்ணிடுவார், கட் பண்ணிடுவார். உங்களுக்கு இந்த மூன்றுமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஆசீர்வாதங்களும் கொடுப்பாரு. இந்த செய்கிற விஷயம் சாதாரண நீங்கள் சிம்பிளாக வீட்டில் செய்கிறீங்க, சாதாரணமாக வீட்டில் சிம்பிளாக செய்கிறீங்க. இது நீங்கள் பல கோயில்களுக்கு பல தடவை போயிட்டு அங்கே கோயிலில் விளக்கு ஏற்றினா என்ன எஃபெக்டோ அதை விட பல மடங்கு நன்மைகளை இங்கே கொடுக்கும். இங்கே தான் நோட் பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் பல கோயில்களுக்கு காசு செலவு பண்ணி லீவ் போட்டுட்டு பொழப்பு விட்டுட்டு கோயிலுக்கு போய் இறைவனை வேண்டி வேண்டி சுற்றி சுற்றி வேண்டி விளக்கு ஏற்றினா உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மைகளை போல குறைஞ்சபட்சம் 100 மடங்கு நன்மைகள், குறைஞ்சபட்சம் 100 மடங்கு நன்மை நீங்கள் இதை கரெக்டாக ப்ராப்பர் பண்ண கொண்டு இருக்கிற இடத்துல இருந்தே இதான் குழந்தை வேறு சாரும் அவரோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது சொல்லியிருந்தார். நம்ம வீட்டில் வாசனைக்கு விளக்கேற்றினாலே திருவண்ணாமலை கோயிலில் போயிட்டு இந்தந்த லிங்கத்தெல்லாம் வழிபட்டா என்ன எனர்ஜி கிடைக்குமோ அந்த எனர்ஜி நம்ம வீட்லேயே அந்த வாஸ்து தினங்களை ஏற்றும் போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குழந்தை வேறு சார் சொல்லியிருக்காரு. நம்ம கிளாஸில் சொன்ன வச்சு கரெக்டாக புரிஞ்சிருக்காரு, கரெக்டாக அப்ளை பண்ணிட்டாரு, சரியான வழிகாட்டுதல் கொடுக்குறாரு. அவருக்கு மிகவும் நன்றி. கரெக்ட், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் வழிகாட்டணும் எல்லாருக்கும். அதே மாதிரி அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், அந்த மாஸ்க்கு போனேன், இந்த மாஸ்க்கு போனேன், அந்த சர்ச்சுக்கு போனேன், இந்த சர்ச்சுக்கு போனேன். விளக்கேற்றுறது வந்து இந்துக்களுக்கு மட்டுமே உடையதும் கிடையாது. மற்றவங்க கொஞ்சம் அது அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சால் அவங்களும் பண்ணலாம், தப்பு இல்லை. கிறிஸ்டின்ஸ் ஏற்றக்கூடாது, முஸ்லீம்ஸ் ஏற்றக்கூடாது அப்படிலாம் கிடையாது. தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அது நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இந்த அரகண்ட்டாக நான் தான் இருக்கிறவங்க இருப்பாங்க, அது நெகட்டிவ் பீப்புள், அவங்கள விட்டுடுங்க. பட் யாராக இருந்தாலும் ஏற்றலாம். அது ஒளி, தீபம், லைட். நம்ம வந்து லைட்டு, அந்த லைட்டை ஞாபகப்படுத்தான். இதை பற்றி பேசினா ஒரு 5-6 கிளாஸ் 10 கிளாஸ் பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த லைட்டிங்கில், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த லைட்டிங், அவ்வளோ விஷயம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கும். 10 கிளாஸ் 5 கிளாஸ் கூட போகும், அப்படியே போனால் போயிட்டே இருக்கும், அவ்வளோ விஷயங்கள். ஆனால் தயவுசெய்து இனிமேலுக்கு இந்த ஆயுத பூஜையிலிருந்து விளக்கு ஏற்றணும். காசு செலவுனா பரவாயில்ல சார், ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய் ஆகுது, 1000 ரூபாய் ஆகுது, ஆகட்டும், அது சம்பாதிச்சு கொடுத்துரும். நல்லா பார்த்துங்க, ஒன்று சம்பாதிச்சு கொடுக்கும் அல்லது மீட்டி கொடுக்கும். பல மடங்கு வருமானத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். ஈஸியான மெத்தடில், கஷ்டமே இல்லாமல். அதே நேரத்தில் பல தேவையில்லா செலவை குறைச்சிடும். டாக்டர்கிட்ட போகிற செலவு குறைச்சிடும், திருடு போன செலவு குறைச்சிடும், ஆக்சிடென்ட் ஆகிற செலவு குறைச்சிடும், வைத்திய செலவை குறைச்சிடும். நிறைய விஷயங்கள் அன்வான்ட். உங்கள் வீட்டில் ஒரு மிக்சி ரிப்பேர் ஆகி போச்சு, ஏசி ரிப்பேர் ஆகி போச்சு, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சு. அப்போ அவங்கள கூப்பிட்டு செலவு பண்ணுறீங்க, சார் இந்த மாதிரி ஆகி போச்சு சார். அது நெகட்டிவ் செலவு. அகத்திய மகரிஷியினுடைய ஃபார்முலா படி அது நெகட்டிவ் செலவு. அது ஒழுங்காக ஓடனா அவரை கூப்பிட மாட்டீங்க, அவர் கூப்பிட தேவையில்லை, அவர் காசு கொடுக்க தேவையில்லை, மொய்யாட தேவையில்லை. இப்போ அது ரிப்பேர் ஆகி போச்சு, வேறு வழி இல்லை, நீங்கள் அவர் கூப்பிட்றீங்க, அவர் சொன்ன காசு அவருக்கு லேபர் கொடுக்கணும், அது மெட்டீரியல்ஸ் வாங்கணும், மெட்டீரியல் காஸ்ட் கொடுக்கணும், லேபர் கொடுக்கணும், அது செலவு தான், தேவையில்லை. அப்போ அந்த நீங்கள் வாங்கியிருக்கிற அந்த எக்யூப்மெண்ட் நல்லா வேலை செய்யுது, வாஷிங் மிஷின் நல்லா வேலை செய்யுது, ஃப்ரிட்ஜு நல்லா வேலை செய்யுது, இல்லை வேறு எதாவது சோன்ஸ் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுங்க, அது நல்லா வேலை செய்யுது, செலவில்லை இல்லையா? அப்போ இந்த மாதிரி தேவையில்லா செலவு கட் பண்ணி கொடுக்கும். தயவுசெய்து வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. வாசு நாளில் மட்டுங்க, வாசு கண்டிப்பாக அந்த டைமில் ஸ்பெசிஃபிக்காக ஏற்றணும். அது எந்த டைமில் வருதோ அந்த டைமில் ஏற்றணும். வீட்டில் தினமும் விளக்கு ஏற்றுங்க. இந்த சிஸ்டம் இருந்தது, இது நான் புதுசாக கருணாநிதிலாம் சொல்லலை, இந்த சிஸ்டம் இருந்தது, இப்போ போயிடுச்சு. அதை கொண்டு வந்து அப்ளை பண்ணி திருப்பும் பழைய மாதிரி நம்ம எல்லாரும் நான் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்றதுக்கான முயற்சிகளை செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறோம். இந்த சிஸ்டம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு வீட்டில் அம்மா காலையில் விடிகாலம் விளக்கு ஏற்றிடுவாங்க, 6-7 வரைக்கும் விளக்கு எரியும். அதே மாதிரி ஈவினிங் ஆச்சுன்னா விளக்கு ஏற்றிடுவாங்க, நைட்டு 7-8 வரைக்கும் விளக்கு எரியும். அந்த சூரிய உதயம் டைம் கம்பல்சரி விளக்கு ஏற்றிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஏற்றுவாங்க, அம்மாவும் ஏற்றுவாங்க. ஆனால் இப்போ அப்படி ஒன்றும் கிடையாது. ஒரு முறை இது சர்வே பண்ணுறதுக்காக இப்போ 2 years பேக், 23 நினைக்கிறேன், 23ல் சென்னை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்தேன். கார்த்திகை தீபத்து அன்னைக்கு 3 நாள், ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே இல்லையா? ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே. அப்போல்லாம் கார்த்திகை தீபத்தை விளக்கேற்ற வீடே கிடையாது. இது நான் ரீசர்ச் பர்பஸ்க்காக பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணுறதுக்காக ஒரு சென்னை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்தேன். கிட்டத்தட்ட 3 நாளுமே, ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, 3 நாளுமே சென்னை ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தேன். அப்படியே போயிட்டு வண்டியில் அப்படியே போய் பார்த்துட்டு வந்தால் பெரும்பாலும் 100%னா ஒரு 30-40% வீட்டில் தான் தீபத்தை அன்றைக்கி விளக்கு எரிஞ்சுது. 30-40% தான். 70% வீட்டில் தீபமே ஏற்றலை, ஒருத்தர் கூட தீபம் ஏற்றலை. அப்பார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தோம்னா
ஒரு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 10 ஃப்ளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ 1 2 தான் விளக்கெரியுது. 1 2 வீட்டில் தான் விளக்குறது. மற்ற வீட்டிலலாம் சும்மா சாதாரணமாக கேஷுவலாக இருக்குது. நீங்கள் என்னதான் மாற்று மதத்தினர் இருந்தால் கூட ஒரு 30% வச்சுக்கோங்க. மிச்சம் 70% பீப்புள் இந்துக்கள் இருக்காங்க இல்லையா? நாங்கள் முஸ்லீம்ஸ் ஏற்ற மாட்டோம், நாங்கள் கிறிஸ்டின்ஸ் ஏற்ற மாட்டோம். ரைட், ஓகே, விட்டுடுங்க. ஒரு 30% விடுங்க. பட் 70% அது ஏற்றணும் இல்லையா? நாங்கள் முஸ்லீம்ஸ் சார், நாங்கள் கிறிஸ்டின்ஸ் சார், நாங்கள் ஏற்ற மாட்டோம் சார், இதெல்லாம் வி ஆர் நாட் பிலீவிங் திஸ் ப்ராசஸ். ஓகே, ரைட், ஓகே. 30 விட்டுடுங்க. 30 விடுங்க, அவ்வளோ இருக்காது. 30 விட்டுடுங்க. 70 பீப்புள் ஏற்றணும். பட்டு 70னா 70னா என்ன, 35% ஏற்றணும் இல்லையா? 35% அதுக்குள்ள இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நம்ம தமிழ் ட்ரெடிஷன், நம்ம இந்தியன் ட்ரெடிஷன், இதை கூட நம்மளால ஃபாலோ பண்ணணும். இவங்க விலை கூட ஏற்றாமல் என்ன பண்ண போகிறாங்க நாட்டில்? உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா உட்காந்து மொபைல் வச்சு சுண்ணாம்பு தாடிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. தனிப்பட்ட வீடுகளையும் சரி, அப்பார்ட்மெண்ட்லையும் சரி, 10 வீடு பார்த்தோன்னா ஒரு வீட்டில் 2 வீட்டு தான் விளக்கெரியுது. அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தா, அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்கும்போது அதில் 10 பிளாட் இருக்குன்னா ஒரு வீட்டு 2 வீடு தான் விளக்குது. இது எதை காட்டுகிறது? நாங்கள் ஒன்றும் கீழே போயிட்டுருக்கோம், இதெல்லாம் மதிக்க மாட்டோம், இதெல்லாம் செய்ய மாட்டோன்ற மாதிரி தோணும். யாரோ சில பேர் தான் அக்கேஷனாக ஏற்றுருக்கோம். சென்னையில் இப்போ 2023 நினைக்கிறேன், 23 நினைக்கிறேன். இதுக்காக மெனக்கெட்டு 3 நாளும் போனேன். ஃபஸ்ட் டேவும் போனேன், செகண்ட் டேவும் போனேன், தேர்ட் டே 3 நாளும் போனேன் ரீசர்ச் பர்பஸ்க்காக எப்படி ஏற்றுறேன். அப்புறம் எனக்கு நோய் வருது, எனக்கு கஷ்டம் வருது, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு ஜாப் கிடைக்கல, ஐ ஆம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் மை இன்கம், ஐ ஆம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் மை ப்ரொஃபஷன், ஐ ஆம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் டிஸ்னா வராமல் என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? மூட நம்பிக்கை கிடையாது. தீபம் ஏற்ற மூட நம்பிக்கை கிடையாது. நல்லா பார்த்துக்கணும், தீபம் ஏற்ற மூட நம்பிக்கை கிடையாது. ஈவன் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் கூட இப்போல்லாம் நிறைய பேர் வந்து அந்த குத்து விளக்கு ஏற்றி அந்த செரிமனி ஆரம்பிக்கிறாங்க. நல்ல விஷயம். கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் கூட அந்த செரிமனியை வந்து குத்து விளக்கு ஏற்றி அந்த ஃபங்க்ஷனில் வர்ற அந்த விஐபிஸு, ஸ்பீக்கர்ஸு, டிக்னிட்டரிஸ் வந்து விளக்கேற்றி தீபம் ஏற்றி கொண்டாடுறாங்க. இது நல்ல ஆரோக்கியமான ஒரு நல்ல விஷயம். அது எத்தனை பேர் பண்ணுறாங்க? கவர்மெண்ட்டு கூட அந்த ஃபங்க்ஷனில் அதை கண்டக்ட் பண்ணுறவங்க கூட அவங்க வந்து விளக்கேற்றி குத்து விளக்கு ஏற்றுறாங்க. பட் இண்டிவிஜுவல் பர்சன்ஸு அதை ஏற்றலை. எல்லாம் இந்து ஃபேமிலி தான் இருந்து என்ன பண்ணுறது? இந்துக்களுடைய அடையாளத்தை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்துக்களுடைய அடையாளத்தை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் தொலைத்து கொண்டு போயிட்டோம்னா அப்புறம் இந்துக்கள் எப்படி மற்றவங்களோட ரொம்ப ஒஸ்டியாக இருப்பாங்களா? மற்றவங்களோட ஹாப்பியாக இருப்பாங்களா? மற்றவங்களோட ரொம்ப ஹானரபுளாக ரெஸ்பெக்டட் கண்டிஷன் இருப்பாங்களா? அவங்கள மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்கள மோசமாக போயிட்டுருக்காங்க. பிகாஸ் எப்பயுமே ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க மற்றவங்கள விட ஹையாக போவாங்க. அதை ஃபாலோ பண்ணால் மற்றவங்களோட ரொம்ப லோவாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்துக்கள் நாளுக்குள்ள மோசமாகிட்டு தான் போயிட்டுருக்காங்க. வைல் கம்பேரிங் வித் அதர் ரிலிஜியஸ் இன்னும் மோசமாக தான் போயிட்டுருக்காங்க. ஒய்? காரணம் தெரியலை. ஸோ இன்னிலிருந்து தீபம் ஏற்றுங்க. தீபத்துக்காக ஸ்பெண்ட் பண்ண டைம் வேஸ்ட் இல்லை, அது பல வகையில் இறைவன் சேர்த்து கொடுத்துருவாரு. தீபத்துக்காக செலவு பண்ணுற பணம் வேஸ்ட்டு கிடையாது. அந்த பணத்தை பல வகையில் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருவாரு, சேவ் பண்ணி கொடுத்துருவாரு. விளக்கை ஏற்றுங்க, உங்கள் கூட கடவுள் இருக்கிற மாதிரி. அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நான் பின்வரும் வகுப்புகளை டீட்டெயிலாக பேசுவோம். ஏன் விளக்கு ஏற்றணும், எதுக்காக ஏற்றணும், எண்ணெயில் ஏற்றணும், எதில் ஏற்றணும். இப்போதைக்கு நீங்கள் ஏற்றுறது வந்து விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில். விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் கூட அந்த எண்ணெய் ஏற்றணும். அந்த எண்ணெய் தான் ஏற்றணும், வேறு எண்ணெய்லாம் வேண்டாம். நெய் ஏற்று அதெல்லாம் சும்மா கெமிக்கல், அதெல்லாம் சும்மா அதெல்லாம் காசு செலவு பண்ண வேண்டாம். கேஸ்டர் ஆயில் ஏற்றணும். சரியா? சில கேஸில் நல்லெண்ணெய் ஏற்றலாம், பட் இப்போதைக்கு நீங்கள் அதை நான் பின்னாடி வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். யார் யார் எந்த மாதிரி தீபம் ஏற்றணும், எந்த மாதிரி திரி போடணும், எந்த மாதிரி விளக்கு ஏற்றணும், எண்ணெய் ஏற்றணும், நான் பின்னாடி ஒரு வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போதைக்கு கேஸ்டர் ஆயில், விளக்கு எண்ணெய் மட்டும் ஏற்றணும். நல்லெண்ணெய் கூட இப்போதைக்கு வேண்டாம், கேஸ்டர் ஆயில் ஏற்றுங்க. செல்லு வளத்தை கொடுக்கும், கடன்களை தீர்க்கும். அது உண்மையான கேஸ்டர் ஆயில் தான். அதுலேயும் கடைப்பட மாட்டாங்க. என்னதான் பண்ணுறது? அது நம்ம பின்னாடி அதுக்கு என்ன பண்ணால் நம்ம டிசைட் பண்ணி செய்வோம். இறைவனும் சித்தர்களும் கருணை கூர்ந்து நமக்கு சில ஐடியாஸ் கொடுத்தாங்கன்னா அது மாதிரி பண்ணலாம். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எண்ணெய் வாங்கிக்கோங்க. தட்டு முடிஞ்ச வரைக்கும் காசு மிச்சம் ஆனால் கூட ஆர்கானிக் கடையில் வாங்க, முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக். இப்போ அதுவே வந்து ஆர்கானிக் இல்லாமல் கடையில் விற்பாங்க, ஆர்கானிக்கும் விற்பாங்க. ஆர்கானிக்குன்னு சொல்லி விற்கிறது வந்து ஓரளவுக்கு ஜென்யூனாக இருக்கும். 100% சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்கும். அப்போ சாதாரணமாக விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லி விற்கிறத விட இந்த ஆர்கானிக் விளக்கெண்ணெய், ஐயோ காசு ஜாஸ்தி கொடுங்க, தப்பு இல்லை. நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுங்க. வீணாக போன சினிமாவுக்கு 5000 10,000 செலவு பண்ணிட்டு போகிறாங்கள்ல,
வீணாக போன சினிமாவுக்கு, குடிக்கெடுக்கிற சினிமாவுக்கு, நம்ம லைஃப்பை கெடுக்கிற சினிமாவுக்கு, நம்ம மனசை கெடுக்கிற சினிமாவுக்கு, ஆத்மாவை கெடுக்கிற சினிமாவுக்கு, உடம்பு கெடுக்கிற சினிமாவுக்கு காசு செலவு பண்ணிட்டு போகிறோம்ல. நம்ம வாழ வைக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணுறது ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? தாராளமாக நல்ல ஆர்கானிக் எண்ணெயாக விளக்கெண்ணெயாக வாங்கி அந்த எண்ணெயை வாங்கி விளக்கேற்றுங்க. இன்னிலிருந்து ஆரம்பிங்க. அடுத்த ஆயுத பூஜைக்கு உங்களுடைய அசஸ் பண்ணி பாருங்க. அசஸ் பண்ணணும், எதுவுமே அசஸ் பண்ணணும். எப்படி இருக்குது? டாக்டர் சொன்னார், போன ஆயுத பூஜை அன்னைக்கு சொன்னார், இந்த ஆயுத பூஜை வந்திருக்கு, இந்த லெவலில் நமக்கு வந்து ஃபைனான்சியலாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கிறோமா, ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கா, உறவுகளில் நல்ல உறவுகள் வந்திருக்கா, மனசு நிம்மதி, அமைதி, சந்தோஷம் இருக்கா, முன்னோட நாமளும் நம்ம நிம்மதியாக இருக்கணுமா, அசஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இருக்கும். அதில் ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஒன்று தப்பு ஃபாலோ பண்ணுறது, இங்கேயோ தப்பு பண்ணியிருப்போம், நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க தப்பாக இருக்கும். ஃபாலோ பண்ண விடாது, ஃபாலோ பண்ண விட மாட்டாங்க. ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்களை சுற்றிக்கிறவங்க ஏதாவது டயட் பண்ணி மாற்றிட்டோம். இதுக்கெல்லாம் எஸ்கேப் ஆகி நீங்கள் கரெக்டாக பண்ணினா நீங்கள் நல்லா இருப்பீங்க. இது சொல்கிற எல்லா விஷயங்களுமே நாம நல்லாக்காக தான் சொல்கிறாங்க. எல்லா மதங்களும் சொல்லுகின்ற விஷயம் எல்லாமே என்ன? மனுஷன் சந்தோஷமாக வாழணும், ஹாப்பியாக வாழணும். அவன் மனுஷன் சந்தோஷமாக வாழ்ந்து அடுத்த லெவலுக்கு வரணும், உயர்ந்த நிலைக்கு வரணும். அப்படின்னு தான் எல்லா மதங்களுடைய நோக்கமே ஒழிய மனுஷன் கஷ்டப்படணும், துன்பப்படணும், அவன் இப்படி தான் அனுபவிச்சு வரணும் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு லெசனுக்காக சொல்கிறோம் ஒழிய, பட் கடவுளுடைய நோக்கம் நாம் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான். பிகாஸ் ஆஃப் அவர் டியூ இக்னரன்ஸ், நம்முடைய முழுக்க நம்முடைய சொந்த அறியாமையினால தான் நம்ம கஷ்டப்பட்டு இருக்க முடிய, கடவுள் நம்மளை தண்டிக்கவில்லை, கஷ்டம் கொடுக்க. நம்ம சொல்கிறோம், பேச்சுக்கு சொல்கிறோம், அவ்வளோதான். பட் அப்படியெல்லாம் இல்லை. அதை எப்படியெல்லாம் பண்ணணுன்னு தான் நம்ம கர்மா எனர்ஜி சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி லைஃப்பில் நீங்கள் டே டு டே லைஃப் சின்ன விஷயங்கள் தான். நான் பெரிய விஷயமெல்லாம் சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களே நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலே நம்ம பெரிய அச்சீவ்மெண்ட் அடைய முடியும். அப்போ சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணாலே நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குன்னா, இன்னும் பெரிய விஷயங்களை செய்யும்போது நம்ம இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகும். இப்போ நம்ம சொல்ல சின்ன விஷயங்களை சொல்கிறோம், சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பெரிய விஷயங்கள் சொல்லியிருப்போம். டோட்டல் வாழ்க்கை முடிச்சுன்னு ஹாப்பினஸ் தான். வாழ்க்கையில் நமக்கு எந்த குறைகளும் இருக்காது. அடுத்த லெவலுக்கு உயர்ந்து போகும். எல்லாரும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய நோக்கம். அதை நாம் புரிஞ்சு நடந்துக்கணும். அதுக்கு நான் வழிகள் நம்ம கர்மானுஷீலன்னு சொல்லிக் கொடுப்போம். சரியா? இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுப்போம். நாளைக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ டாக்டர். நன்றி சார். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா.
நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி சார். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி.